சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை புட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. மேய்மையாம் உழவைச் செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தகவெனும் வேலியிட்டு தம்மையும் நோக்கி கண்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையுமன்றே. சிவசிவ என்கிலர் தீவினை ஆளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்றிட சிவகதிதானே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சுரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதினியே. முக்தி நெறி அறியாத மூர்க்கருடும் முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவே. காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக மணமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலாய் நிறைய நீர் அமையாட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றை காட்டினோமே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் தசகாரிய வாசியோக சாகா கல்வியை கற்று மரணமில்லா பெருவாழ்வை பெற்று வாழ்வாங்கு வாழ்க. எல்லாம் வல்ல சிவபெருமான் அவருடைய ஞானத்தாலும் திறமையாலும் அவருக்கே உரிய ஒரு சாம்ராஜ்யத்தை பூமியிலே அமைத்தார். சிவபெருமானை நாம் குருவாக பார்க்கிறோம். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. இங்கே எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி, மொகலாயர்கள் ஆட்சி, சோழர்கள் ஆட்சி, சேரர்கள் ஆட்சி, பாண்டியர்கள் ஆட்சி அப்படின்னு திறமையுள்ளவர்கள், அந்தந்த காலத்தில் திறமை வாய்ந்தவர்கள் ஆட்சி அமைக்கிறார்கள். தன்னுடைய உடல் பலத்தாலோ அல்ல அறிவு பலத்தாலோ அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள் வைத்ததுதான் சட்டம். ஆனால் சிறிது காலத்திற்கு தான் அவர்களுடைய ஆட்சி அங்கே நிலவுகிறது. அதன் பிறகு வேறு ஒரு பலம் வாய்ந்த நபர் வரும்பொழுது பழைய ஆட்சி மறைந்து புதிய ஆட்சி மலர்கிறது. இது அண்டத்தில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா சிறு வயதாக நாம் குழந்தைகளாக இருந்தபொழுது வேறு ஆட்சி நடந்தது. பொம்மை, ஐஸ்கிரீம், விளையாட்டு ஜாமான்கள், பொம்மை, காரு, இதெல்லாம். அதே ஏஜ் அட்டன் பண்ணோடனே மாறுது. அதே கல்யாணம் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்க வந்துடுச்சு அப்படின்னா ஆட்சி மாறுது. அப்போ அண்டத்தில் நடக்கிறதே பிண்டத்தில் நடக்குது. அந்தந்த காலத்தில் அப்போ அந்தந்த நேரத்தில் உடம்பில் இருக்கின்ற செல்கள், இந்த உடம்பில் இருக்கிற செல்லு தான் குடிமக்கள். அவர்களெல்லாம் என்ன கேட்குறாங்களோ அதை தான் இந்த அரசன் செய்ய முடியும். அவ்வாறு சிவபெருமான் ஆட்சி செய்த காலத்திலே, சிவபெருமானா படிக்கிற காலம், பிரம்மாவினுடைய ஆட்சி அப்படின்னா படைக்கின்ற காலம், நாம் படைக்கின்ற காலம். விஷ்ணுவினுடைய ஆட்சி அப்படின்னா காப்பாற்றுற காலம், நம்மை காப்பாற்றி கொள்வதற்கு. அப்போ குழந்தை தன்னை காப்பாற்றி கொள்வதில் இருக்கிறதா, அல்லது அது படைக்குதா ஏதாவது, அல்லது படிக்குதா?
சொல்லுங்கள் பார்க்கலாம். படிக்குதுங்க, படிக்குது. குழந்தை படிக்குது, ரைட்டுங்களா? அப்போ அப்போ ஃபஸ்ட்டு சிவம் தான், அதான் அறிவு. சிவம்னா அறிவு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் விஷ்ணுனா காப்பாற்றுறதுனா செல்வம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் படைக்க முடியும், இல்லையா? கரெக்டா? ஆமாங்க ஐயா. அதே தான் இங்கேயும் ஆன்மீகத்துலேயும் சிவபெருமான் ஃபஸ்ட்டு நல்லா படித்தார். அதுக்கப்புறம் அந்த அறிவும் திறமையும் காமிச்சு நல்லா சக்தி. இந்த இடத்துல இங்கே நமக்கு பணம், அங்கே ஏடிபி நல்லா சம்பாரிச்சார். அவ்வாறு சம்பாரித்து அவருக்கே உரிய ஒரு சாம்ராஜ்யத்தை என்ன பண்ணார்? படைத்தார், நிறுவினார், படைத்தார். புரியுதா பாருங்கள் எல்லாருக்கும்? அது மாதிரி படைச்சி அருமையாக ஆண்டார். அவருடைய அரசாங்கத்து அமைச்சர்கள் தான் நீங்கள் இப்போ நம்ம சொல்கிறோம்ல காளி. இப்போ எப்படி இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், ரைட்டுங்களா? அதே ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் வேற ஆள், பொன்னையன்னா யாரோ ஒருத்தர், புரியுதா இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கல்வித்துறை அப்படின்னா வேற நிர்மலா சீதாராமன். இதே அமெரிக்கா, ஆமாம், அமெரிக்கா கவர்மெண்ட்டில் பள்ளி கல்வித்துறை நம்பாலா பொன்னையனா? அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. ஒவ்வொரு அண்டத்துக்கும் வேறு வேறு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் எல்லாம் இருப்பாங்க. அப்போ அது மாதிரி நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு, அதாவது அதான் காளி, இந்த வீரபத்திரர், காலபைரவர், அது இது மீதி இருக்கிற சாமி, இதெல்லாம் சிவபெருமானுடைய கவர்மெண்ட்டில் அதிகாரிகள். புரியுதா பாருங்க? புரியுதுங்களா? புரியுதுங்க. இங்கே அமெரிக்கா கவர்மெண்ட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு பொன்னையனை சஸ்பெண்ட் பண்ணணும், பொன்னையன் ராஜினாமா பண்ணுன்ற மாதிரி இருக்குது இன்றைக்கி கதை. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்க. அப்போ மறுபடி நாம் இந்த தமிழகத்தில் பிறந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் பிறந்தா நமக்கு இன்றைய காலகட்டத்தில் வேறு. ஏன்னா இப்போ கலியுகம்னா வயசாகி போச்சு. இப்போ உங்களுடைய உடம்பு செல்கள் எதை கேட்கின்றனவோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ராஜா ஆடுறான். அப்போ இந்த வயசானவங்களுக்கு உடம்பு செல் என்ன கேட்குது? அவங்களுக்கு இதுவரையிலையும் அவங்க நான் யாருன்னு விசாரம் பண்ணல, எதையும் ஆத்ம விசாரம் பண்ணல, எதுவும் பண்ணல. அப்படியே கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழறாங்க. இப்போ ஒரு 70 வயசு 75 வயசு ஆகிடுச்சு, நடக்க முடியல, உடம்பு ரொம்ப அங்கங்கே வலிக்குது, சுகர், பிபி, லொட்டு லூஸ்க்கு எல்லாம் வந்துடுச்சு, ரைட்டுங்களா? இப்போ அவங்க குடிமக்கள், அவங்க உடம்பு தான் அங்கே ராஜ்யம், ஜீவன் அப்படின்னு பார்க்குறோம். ஒவ்வொரு செல்லு இதுமாரி 100 கோடி செல் சேர்ந்தது தான் அவருடைய ராஜ்யம், அவருடைய உடம்பு, ரைட்டுங்களா? இப்போ அதுக்கு தலைவர் தான் அவர். ஆனால் இந்த தலைவர் ஜனங்கள் ஓட்டு என்ன கேட்குறாங்களோ அதை தான் செய்ய முடியும். இல்லைனா இந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து அவர் சாவடிச்சிருவாங்க. இப்போ ஃப்ரெஞ்சு புரட்சி, ஜில்லட்டின் மிஷின் வச்சு ராஜாவை சாவடிச்சானுங்க எல்லாம். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. இந்த பிரெஞ்சு புரட்சி, சிப்பாய் கழகம், இப்போ கூட நிறைய ராஜாவுக்கு எதிராக கழகம். அதான் சிங்கத்துடைய வாழ்வியல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தலைமை ராஜா சிங்கம் இருக்கும், ஆண் சிங்கம். இந்த இளமையான சிங்கம்லாம் வளர்ந்து அந்த தலைமை சிங்கத்தை அந்த தலைமை சிங்கத்தை விரட்டி விட்டுட்டு இது ஆளணும், இல்லைன்னா தலைமை சிங்கம் இதை விரட்டி விட்டுரும். புரியுதா இல்லைங்களா? அப்போ இது ஓடி போய் வேற எங்கேயோ போய் இது தனி சாம்ராஜ்யத்தை அமைச்சாகணும். அதனால தான் இன்றைக்கி சிம்மாசனம் சொல்லும். சிம்மம்னா சிங்கம், ரைட்டுங்களா? அப்போ தனி சாம்ராஜ்யத்தை என்ன பண்ணி உருவாக்கணும். அதுமாரி சிவபெருமான் அவருடைய காலத்தில் அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். அப்போ வயதான காலத்தில் என்ன சாம்ராஜ்யம் உருவாக்க முடியும்? அதான் அந்த தோத்துவிட்ட தலைமை சிங்கம். அதுவரை அது ஆட்சி செய்தது, ஆனால் தோத்துருச்சு. அது மறுபடியும் சண்டை போகணும். அதுக்குள்ளே ஒரு சட்டத்திட்டம் இருக்குது பாருங்கள்.
மறுபடியும் சண்டை கிடையாது. ஒரு முறை தோத்துருச்சுன்னா அவ்வளோதான், அது அந்த இடத்த விட்டு என்ன ஆகணும், வேற இடம் போயும். வேறு இடம் போயிடும், அதுவே போயிடும். மறுபடியும் சண்டைலாம். அப்போ அதுங்களுக்குள்ளே சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குதுன்னு தெரியுதுங்களா? அதுமாரி தேனீக்குள்ளே சட்டத்திட்டம் இருக்குது, எறும்புக்குள்ளே சட்டத்திட்டம் இருக்குது, குயிலுக்குள்ளே சட்டத்திட்டம் இருக்குது, காக்காவுக்குள்ளே சட்டத்திட்டம் இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் என்னது இருக்கு? எல்லா வாழ்வியலுக்கும் ஒரு ரூல்ஸ் போட்டு தான் அரசாங்கம் நடக்குதுங்க. புரியுதா இல்லைங்களா? புரியுதியா? இல்லைன்னா இந்த ஆண் தேனி, பெண் தேனி, வேலைக்கார தேனி, ராணி தேனின்னு யார் படிக்கிறாங்க சொல்லுங்க ஐயா? ஆமாய்யா, படிச்சவங்ககிட்ட இருந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது. புரியுதுங்கய்யா? அப்போ இது சிவபெருமான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்து சிவம்னா, சிவன் என்பது வேறு, சிவம் என்பது வேறு. சிவம்னா தான் அந்த பியூர் அறிவு, அதுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த அறிவை சிவபெருமான், அதாவது அந்த சிவம் எப்படி படைச்சதோ அந்த சிவத்தை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டார். கடவுளுக்கு ஈக்குவலான அறிவை இவர் அடைந்தார். இதுதான் சிவத்தோடு இரண்டரை கலந்தார். அப்போ முதல் சிவத்தோடு இரண்டரை கலந்தவர் சிவபெருமான். புரியுதா இல்லைங்களா? கீரை வைக்கிறவனை கீரைன்னு சொல்கிறோம், விறகு வைக்கிறவனை விறகுன்னு சொல்கிறோன்ற மாதிரி. அப்போ இந்த சிவபெருமானுடைய, அதாவது சிவன் சொல்கிற அந்த அறிவை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டாங்க. இப்போ டாக்டர் படிக்கிறோன்னா டாக்டர்னு சொல்கிறோம், ரைட்டா? இன்ஜினியரிங் படிக்கிறோன்னு இன்ஜினியர் சொல்கிறோம். அது மாதிரி இந்த சிவத்தை படித்தவரை சிவம்னே சொல்கிறோம். புரியுதுங்களா? அவர் அமைத்தார். இப்போ ஒரு நல்ல திறமையான டாக்டரு, அதான் லட்சக்கணக்கான ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி நிறைய பேர் உயிரை காப்பாற்றினார். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. புரியுதா இல்லைங்களா? கரெக்டா? அதே மாதிரி தான் சிவபெருமான் ஆயிட்டார். சிவபெருமான் அவருடைய திறமையால் இந்த உலகம் எல்லாத்தையும் படைச்சி காப்பாற்றுற அளவுக்கு நல்லா என்னது படைச்சார், காப்பாற்றினார், எல்லாம் பண்ணார். ஆனால் அதான் உங்களுக்கு ஒன்று புரியாத இருக்கிறவரையும், அது டாஸ்காக இருக்கிறவரையும் தான் அது உங்களுக்கு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் உங்களுக்கு கிளர்ச்சி விட்டதாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதை நீங்கள் அடைந்து விட்ட பிறகு அடுத்தது என்னன்னு தான் பார்ப்பீங்க. கரெக்டா? இப்போ கார் வாங்கணும்னு உங்களுக்கு பயங்கரமான கனவு, இல்லை ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணுன்னு கனவு ஆச்சு, கல்யாணம் ஆச்சு, கார் வாங்கிட்டீங்க, என்ன ஆகும்? கொஞ்ச நாள் அதை வச்சுன்னா அதை செம்மையாக ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த கார் அப்படியே தொடச்சி பார்க்குறது, இப்படி அப்படி ஓட்டி பார்க்குறது, இப்படி பண்ணுறது எல்லாம். அதுமாதிரி கல்யாணம் ஆகணும் கொஞ்ச நாள் ஜாலியாக தான் இருக்கும். நினச்ச பொண்ணு நினச்ச பையனை கஷ்டம் அப்படின்னா ஜாலியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னது? அதுக்கப்புறம் என்னதுங்கய்யா? அதுக்கு அடுத்த வேலை போகுது. அப்போ என்னது? கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வளர்க்குறாங்க. இதுதான் மாயை. ஆனால் சிவபெருமானும் அந்த மாயைக்கு உட்பட்டவர். அப்படின்னா அவரும் இது மாதிரி நல்லா சாதனை பண்ணார். அதனால தான் சிவபெருமான் எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணுற மாதிரி அப்படியே போட்டிருக்காங்க. அவர் டென்ஷனாக வரும், தியானம் கைகூடவில்லை என்று. புரியுதா இல்லைங்களா? பொண்டாட்டி பிரச்சனை, பொண்டாட்டி பார்வதி இந்த ஆள் என்னை குரலியத்தை காமிச்சு என்ன பண்ணிட்டான், ஏமாற்றிட்டான், எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க முடியல, அந்த என்ன சோதிக்கிறாராம். நேற்று நம்ம விஜய் ஸ்ரீமா எல்லாம் போட்ட மாதிரி நல்லவன் ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், அவன் தான் நல்லவன் தெரிஞ்சதில்ல, அவரே சோதிக்கிறான். அப்படின்னா இவர் ஒரு அரசாங்கம் நிறுவியிருக்கிறார். அந்த அரசாங்கத்துக்கு தகுதியான ஆட்களை அவர் சோதித்து தானே அதை தேர்ந்தெடுக்க முடியும், ரைட்டா? சோதிக்காமல் அப்படியே இப்போ அதான் சொல்கிறேன், டாக்டர் இன்ஜினியர்லாம் பிச்சை போட முடியாது. இதே உங்களுக்கு சாப்பாடு பிச்சை போடலாம், நல்லா தங்குற இடம் பிச்சை போடலாம் இலவசமாக. அப்போ அந்த இலவசத்துக்கு தான் இன்றைக்கி வல்லார் அப்பர் சாமி சிவபெருமான்னு சொல்லிக்கிறாங்களே தவிர ஒருத்தரம் கூட என்னதை அவருடைய நிர்வாகத்தில் பங்கேற்கணும், அவரு மாரி நம்ம ஆகணும், அதுக்கு படிக்கணும், திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? அதை தான் அவர் பெரிய புராணத்தில் சொல்கிறாங்க, ரெக்ரூட் பண்ணுறார், தடுத்தாட்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி தான் இந்த இதில் பெரிய புராணம், இந்த ஆன்மீக கோயில்கள் இதெல்லாம் வருது. இப்போ எப்படி இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ், தாசில்தார் ஆஃபீஸு, வேறு ஆஃபீஸ் இருக்குதோ அதே மாதிரி தான் என்னதுன்னா அந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, சிவபெருமான் கம்பெனியில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணஞ்சேரி அது மாதிரி. புரியுதா இல்லைங்களா? கல்யாணத்துக்கு ஒரு கடவுள், அப்புறம் கருமாரிக்கு ஒரு கடவுள்,
குழந்தை இல்லைன்னா அதுக்கு ஒரு கடவுள். புரியுதா இல்லைங்களா? அவருடைய கவர்மெண்ட்டில். ஆனால் அவருக்கே சலித்து விட்டது. அதனால் அவர் என்ன ஆகிட்டார், எவனா பார்த்துங்கடா போங்கடா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாருங்கய்யா, விட்டு போயிட்டாரு. அடுத்த நிலைக்கு போயிட்டாருன்னா இப்போ 16 சலிச்சு போச்சு. அப்போ அண்டத்தில் நடக்குதே பண்ணல. நல்ல திறமையான அந்த டாக்டர் 1000 பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவர், அவரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து விடுகிறார். அது மாதிரி தான். புரியுதா இல்லைங்களா? நமக்கு ஆனால் இதெல்லாம் அப்படியே எல்லாம் வல்ல சிவபெருமான் ஆரம்பிக்குள்ளே அப்படி தான் ஆரம்பிக்கிறோம். எல்லாம் வல்ல சிவபெருமான் நமக்கு எனக்கு அப்பா அம்மா என்ன உருவாக்குனா எனக்கு அவங்க தான் கடவுள். ஆனால் அவங்க தான் கடவுளா? நமக்கு கடவுள் ஐயா. அதே மாதிரி தான் சிவபெருமானை அமெரிக்காவில் ஒருத்தனை செருப்பில் டிசைன் நல்லா இருக்குது அப்படி செருப்பில் போட்டு நடப்பான். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா அவனுக்கு சிவபெருமான் மேலே எந்த வருத்தமும் கிடையாது, அது கடவுள்னு தெரியாது. அவனுக்கு அந்த டிசைன் நல்லா இருக்குது. அந்த விநாயகர், ராமர் இதெல்லாம் அவனுக்கு டிசைன் நல்லா இருக்குதுன்னு செருப்பில் போட்டு என்ன பண்ணுறான். அவனுக்கு எதிரிலாம் கிடையாது. அவன் சிவபெருமானுக்கோ ராமருக்கோ விநாயகருக்கோ எதிரிலாம் கிடையாது. அவன் புரியுதுங்களா? அவனுக்கு யாருன்னு விநாயகர் யாருன்னு தெரியாதுங்க. புரியுதா இல்லைங்களா? இப்போ எங்கள் அப்பா அம்மா யாருன்னு அவனுக்கு தெரியாது. எங்கள் அப்பா ரோட்டில் நடந்து போகிறார், நீங்கள் ஏதோ அவர் ஏதோ இடிச்சிட்டாரோ ஏதோ வண்டியில் போய் இடிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் அவர் அடிச்சிடுறீங்க. அது மாதிரி தான் இது. புரியுதா இல்லைங்களா? எங்கள் அப்பா மேலே உங்களுக்கு வெறுப்பா? இல்லை தெரியாது. அவர் யாருன்னே தெரியாதுங்க. அந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு பாதிப்பாக இருந்தார், இல்லை ஏதோ பிடிச்சி போச்சு, இல்லை ரோட்டில் போயின்னுக்கிறாங்க, அவர் ஏதோ உங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அவர் நீங்கள் வணங்க சொல்லி கொண்டாடுறீங்க. அது மாதிரி தான் இது. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்க ஐயா. அதுதான் மாயன்னு சொல்கிறோம் நம்ம. அப்படின்னா என்னென்னா இங்கே மட்டும்தான். அப்போ எல்லாம் வல்ல சிவபெருமான் உலகத்துக்கெல்லாம் தெரியணுமா இல்லையா? எல்லாம் வல்ல வள்ளலார். நீங்கள் சொல்கிறீங்க வள்ளலார் உங்கள் அப்பா, அப்படியே அவர் கொண்டாடுறீங்க. வள்ளல் பெருமான் அருப்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதின்னு அவர் சொல்கிறாரு, சோறு போட்டுனுக்கிறீங்க. அங்கே போனால் ஒருத்தன் வல்லார் சேர்ப்பால் வச்சுன்னு உட்காந்துருப்பான். புரியுதா இல்லைங்களா? ஏன் வள்ளலார் மேலே அவனுக்கு எதுவும் கிடையாது. அவன் வாழ்வியலுக்கு வள்ளலார் என்னத வள்ளலார் இது சிறிவரலை. அதனால என்னத வல்லாரை யாருன்னு தெரியாது, வல்லாரை பார்த்ததும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் வல்லார் அவன் செருப்பால் அடிப்பான். ஏன் சொல்லுங்கள்? தெரியலாம் இல்லைங்க. அவனுக்கு அவருடைய வாழ்வியல் இவன் வாழறதுக்கு என்னது பொருத்தமா இல்லை, தடையா இருக்குது. பொருத்தமா இல்லை, ஆபத்தாக இருக்குது. அவர் காலைல 3 மணிக்கு எஞ்சி இது பண்ணணும். இடது கை பக்கம் 12 மணிலேருந்து 3 மணிலேருந்து தான் தூங்கணும். இடது கை பக்கம் ஒரு கழிச்சு 16 நாளைக்கு ஒரு முறை தான் செக்ஸ் வச்சுக்கணும். அப்புறம் வந்து கிழங்குல கருணக்கிழங்கு மட்டும் தான் சாப்பிட்ணும். அதை சாப்பிடாது, இதை சாப்பிடாது. லொட்டு லொசுக்கு ஆன்ம ஒழுக்கம், பூத ஒழுக்கம், கரண ஒழுக்கம்ன்ட்டு சொன்னான். இந்த புலனென்பு புண்ணாக்கு எப்படி இருக்கும்? எரிச்சலாக இருக்கும். அதனால நான் அது வளராரு. சோறு போடுறியா? நல்ல சாமி. புரியுதா இல்லைங்களா? அது கூட இவன் ஐடி ஃபீல்டு இருக்கிறவன் எப்படி போய் அந்த சோறை வாங்கி சாப்பிடுவான்? அதனால் அவனுக்கு வள்ளலார் வாழ்வியல் அவசியம் இல்லை. அவன் வாழ்வியலுக்கு இது எதிராக இருக்குது. இவனை வந்து ஹெல்ப் பண்ணுது. நீ வந்து பாவி அப்படின்றார் வள்ளலார். குடும் பாவி அப்படின்றார். இதுமாதிரி பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இதுமாதிரி ஐடி ஃபீல்டில் போய் நல்லா சம்பாரிச்சு நல்லா காரு பங்களான்னு வாழ்ந்துங்கிறவனா என்னன்னு சொல்கிறாருங்க வள்ளலார்? குடும் பாவி, படிக்காத பாமரன், நீ நரகத்தில் வீழ்வாய் அப்படின்றாரு. எப்படி இருக்கும் அவனுக்கு? அதே டைமில் ஒருத்தர் வந்து அந்த மகாவிஷ்ணு நேற்று அரெஸ்ட் ஆன அதுமாரி அவனுக்கு எப்படி தலைமை இருந்து அவனுக்கு டாமினேட் ஆண் தன்மைன்னா அந்த இளஞ்சிங்க மாரி அது வந்து எப்படியா டாமினேட் பண்ணி எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு பார்க்குது. புரியுதா இல்லைங்களா? அதுக்கு வள்ளலாருடைய வாழ்க்கை இவனுக்கு என்னத வள்ளலாருடைய வாழ்க்கைன்னா அவருடைய ஞானம், இன்டலெக்டு, சிவபெருமானை பற்றி இதை பற்றிலாம் இல்லை. வள்ளலார் சோறு போட்டார், வள்ளலார் அன்பாக கருணையாக இருக்கு சொன்னான்னு சொல்லி இவன் வந்து ஊர்லேருந்து டொனேஷன் வாங்கி சாப்பாடு போடுறான். என்னது மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு கல்வி, இதெல்லாம் ஆன்மீகவானுங்காரு. நான் இப்போ எப்படின்னா ஒரு இளம் ஆண் வந்து ஒரு பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணின்னு அதுக்கு வந்து பிள்ளைய பார்த்து அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குது. இதுதான் இதுமாதிரி சின்ன குடும்பம். இதுக்கும் ஆன்மீகத்துக்கு சம்மந்தம் இருக்குதா? இது முழுக்க அது பெண்மீகம். அதான் திறமை இல்லாதவன் வள்ளலார். அதான் சொல்கிறேன், இவனுக்கும் வள்ளலார் தெரியாது. யாருங்க?
மகாவிஷ்ணுக்கும் வல்லார தெரியாது, இந்த சோறு போட்டுக்கிறான்ல சாப்பாட்டு மாதிரி இவனுக்கும் வல்லாரெலாம் தெரியாது. வல்லார் பார்த்துக்கிறான்ல இவனுங்க? சொல்லுங்கள், வல்லார் கூட பேசியிருக்காங்களா? கிடையாது. நான் போய் வல்லார் கூட பேசுகிறாரு வாங்க அப்படின்னு எத்தனை பேர் கிளம்பிடுங்கன்றான். புரியுதா இல்லைங்களா? இவனுக்கு வள்ளலார் பற்றிலாம் கவலை இல்லை. இவனுக்கு ஊரில் வசூல் பண்ணி 4 பேருக்கு சோறு போட்டோன்னா 4 பேர் காலில் விழுறான், வாழும் வள்ளலார்ன்றான். இவனுடைய வாழ்வியலுக்கு இவனுடைய திறமை குறைவுக்கு வள்ளலார் சொன்ன சோறு போடுறதுன்றது இவனுக்கு அப்படி ஜிவின்னு ஏறுது. அதனால தான் இவன் வல்லார் பக்தர். அந்த ஐடி ஃபீல்டில் இருந்து அவன் வல்லாரை எதிர்க்கனால அவனுக்கும் வள்ளலார தெரியாது. இந்த சன்மார்க்கி என்னது வள்ளலார தெரியாது. நல்லா கவனிங்க, புரியுதா பாருங்க, புரியுதுங்களா? அப்போ ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னா, சிவபெருமான் எப்படி அவர் திறமையால் இதால் ஒரு உயிர்குலங்களையே இது எல்லாத்தையும் அவர் தான் உருவாக்கி விட்டாராம் சொல்கிறாங்க. எதை? ஆடு மாடு பன்னி பாக்டீரியா, இந்த உயிர், அதாவது ஏடிபி அடிப்பியாக கொண்ட உயிர்குலங்களை, அதாவது உயிர் உள்ள கருவிகளை உருவாக்கினவர் சிவபெருமான். உயிரற்ற கருவிகளை உருவாக்குனது மனிதன். ஆனால் இதுக்கு ரெண்டுத்துக்குமே அடிப்படை 112 தனிமங்கள் தான். புரியுதா இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் கருவி தான். அப்போ கருவின்னு வந்த பிறகு அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி என்ன பண்ணுவானுங்க, அவன் இஷ்டத்துக்கு போடுவானுங்க. புரியுதா இல்லைங்களா? இப்போ யாரோ ஒருத்தரும் கார் கண்டுபிடிச்சான். இன்றைக்கி அவனே வந்தாலும் முத கார் கண்டுபிடிக்குள்ள இந்த டிராஃபிக் ரூல்ஸ் எதுவுமே இருக்காது, ரைட்டா? கம்பெனி இந்தமாரி பேட்டன் ரைட் இதெல்லாம் இருக்குமா? முத ஒருத்தன் கார் கண்டுபிடிக்கிறான். அப்போ பேட்டன் ரைட்லாம் இருக்குமா? இல்லை, இருக்காதுங்க. இப்போ அதே காரை கண்டுபிடிச்சான் பாருங்க, முத அவன் வந்தாலே இன்றைக்கி தூக்கி அரெஸ்ட் ஜெயிலில் வச்சுருவாங்க. புரியுதா இல்லைங்களா? அதே மாதிரி தான் இன்றைக்கி சிவபெருமான் வந்தாலும், ஏன்னா அவர் கண்டுபிடிச்சி இதெல்லாம் விட்டார். இப்போ என்னாச்சுன்னா அருப்பா கோஷ்டி, அல்லையா கோஷ்டி, அந்த கோஷ்டி, இவர் தான் எனக்கு கடவுள், அவர் தான் எனக்கு கடவுள். ஏன்னா சிவபெருமான் யாருன்னு தெரியாது. அந்த முத காரை கண்டுபிடிச்சவன் யாருன்னு தெரியாது. இன்றைக்கி நமக்கு வந்தால் கூட டிராஃபிக் போலீஸ் நான் தான் காரை கண்டுபிடிச்சின்னு ரோட்டில் ஓட்டி போனால் என்ன ஆகும்? அரெஸ்ட் தான். ஒத்துக்க மாட்டோம். அதே மாதிரி தான் நீங்கள் சிவபெருமான் நான் தான்டா இதெல்லாம் கண்டுபிடிச்சா அப்படின்னு நான் சொல்கிறது கேளுங்கடா அப்படின்னு சொன்ன என்னது, நீ போ மேலே. புரியுதா இல்லைங்களா? அரெஸ்ட். அப்போ அந்தந்த காலத்தில் மக்கள், அதான் திறமையானவன் ஆட்சி செய்வான். அந்த திறமையானவன் எப்படி ஆட்சி செய்கிறான்? மக்கள் ஓட்டு போட்டால் தான் அங்கே ஆட்சி செய்யணும். அதே மாதிரி உங்களுடைய செல்கள் எதுக்கு ஓட்டு போடுது, அதுதான் நீங்கள் செய்ய முடியும். இதுக்கு அவனுங்க தெரியாதவங்களாம் கர்மா அது இதுன்னு சொல்லினே என்ன பண்ணுவானுங்க, கதை விடுவானுங்க. இந்த கர்மா தியரி. அதனால தான் வச்சான் ஆப்பு என் கூட லெஃப்ட்டில் வச்சுக்க, ரைட்டில் வச்சுக்க, சென்டரில் வச்சுக்காத. புரியுதா இல்லைங்களா? அதுதான் நானும் சொல்கிறேன். இந்த இடகலை பிங்களை தான் லெஃப்ட்டு ரைட்டு, இதில் ஏதாவது இவனுக்கு கத்தி கிடக்கலாம். சென்டரில் என்ன பண்ண முடியாது? ஆன்மீகத்தில் சுழிமுனையில் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இவனுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? ஜல்சா குமார் ஜோக்கு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம ஜோக்காகவும் இருக்கும். இப்படி தான் பார்க்கணும், ஜாலியாக பார்க்கணும். ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே தேவையை அறிவும் திறமையும் தானே தவிர தத்துவங்களை வச்சுன்னு என்னதை வீணாக போன தத்துவங்களை வச்சுக்கின்னு இது மாதிரிலாம் நான் குடும்பம் நடத்த போகிறேன், ஒரு பொண்ணை கவர்றதுக்காக ஒரு ஆண் என்னென்ன பண்ணுறான், ஒரு மயில் என்ன பண்ணுது, ஒரு விலங்கு என்ன பண்ணுது, ஒரு சிங்கத்தோட வாழ்க்கையில் பாருங்கள், வாழ்வியல். அதுக்கு தான் அதெல்லாம் பார்க்கணும் நீங்கள். அதுங்களுக்குள்ள ரூல்ஸ்லாம் இருக்குது. அப்போ ஒரு சிங்கம் 5 வருஷம்தான் அதுக்கு ஆயுள். அது 3-4 வயசுலேருந்து போராடி 10 வருஷத்தில் 6 வருஷம் 7 வருஷம் அது தலைமையாக டெய்லி சண்டை. அது சிங்கக்குட்டியை வேற ஒரு சிங்கத்தோட குட்டியை கொல்லணும். அந்த நிறைய பெண்களை அதை அனுபவிக்கணும், நிறைய பெண் சிங்கங்களை அனுபவிக்கணும். இதுதான் அதுக்கு என்னது டாஸ்க்கு. அதுக்கு தான் அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே சத்குரு அவரால் முடிஞ்ச பெண்கள் என்ன பண்ணுறாரு, அவரை எப்படி ஆசிரமம்னா என்னென்னு பாருங்க. அது ஒரு சாம்ராஜ்யம். இவங்களாம் எப்படி சாம்ராஜ்யம்னா வெறும் பேசி பயிற்சி அது இதுன்னு கொடுத்து, அதனால தான் அதை பார்த்து எல்லாம் கற்றுதுங்க. இப்போ எப்படி இந்த காதலை பார்த்து காதலன் கத்துறானோ, டெண்டுல்கர் எப்படி பேட்டிங் இறங்கினா எல்லாம் கத்துறானுங்களோ, கோலி எப்படி பேட்டிங் இறங்கினா எல்லாம் கத்துறானுங்களோ, அதுமாரி இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, சத்குரு பார்த்தா. ஏன்னா அவர்
எல்லா துன்பத்திலும் என்ன கொடுப்பாரு, என்ன விடுதலை கொடுப்பாருன்னா ஆசிரமத்தில் வச்சு சோறு போட்டுருவார். புரியுதா இல்லைங்களா? கிணத்துலேருந்து காப்பாற்றுற மாதிரி. கிணத்துலேருந்து ஒரு கதாநாயகி ஊந்து போச்சு கிணத்துல, ஒருத்தரம் கதாநாயகன் போய் காப்பாற்றுறான். உடனே அது பிராணநாதம். அவ்வளோதான், குடும்பம், காதல் வந்துடுது. புரியுதுங்களா? இதெல்லாம் ஆன்மீகமானு கேட்குறேன் நான். இதுமாரி கோடிக்கணக்கான பேர் குடும்பம் நடத்தினுக்கிறானுங்க. கரெக்டுங்களா? புரியுது. அப்போ அதுமாரி டைட்டானிக் காதல், ஜாக் ஜாக்கு, அதுமாரி என்னது, கேத் வின்ஸ்லெட், ரோஸ், ஜாக் ரோஸ் எல்லாம் படம் வந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டு போயிட்டானுங்க. அவனும் சேர்த்துட்டான், படம் பார்த்தவனும் சேர்த்துட்டான், படம் எடுத்தவனும் சேர்த்துட்டான். வாட் இஸ் த யூஸ்? என்ன மாறல்? என்ன அதுலேருந்து எடுக்கிறீங்க? பொழுதுபோக்கு. புரியுதா இல்லைங்களா? கரெக்டா? டைட்டானிக் படத்துலேருந்து என்ன மொராலிட்டி எடுக்கிறீங்கய்யா? என்ன எடுக்கிறீங்க? வெறும் என்டர்டெயின்மெண்ட் தாங்க ஐயா. என்டர்டெயின்மெண்ட். அதே மாதிரி வாழ்க்கை என்னது? கப்பல் மூழ்கிருங்க ஐயா. கப்பல் மூழ்கி வச்சு, காதல் கப்பல்னாச்சு. அதுவும் இல்லீகல், கள்ள காதல். அது நல்ல காதல் கூட கிடையாது. அவன் அந்த பொண்ணு, அந்த கேத் வின்ஸ்லெட் புருஷன் வேற ஒருத்தருவான். புரியுதா இல்லைங்களா? நல்ல காதலா கள்ள காதலா அது? அப்போ கள்ள காதலுக்கு அம்மா இது. ஏன்னா அது அதான் என்டர்டெயின்மெண்ட். இதுதான் புண்ணாக்குன்னு சொல்கிறோம் நாங்கள். பொறுப்பு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ 3ஆம் நிலையிலேருந்து 4ஆம் நிலைக்கு எல்லோரும் முன்னேறி வந்துருக்குறோம். 3ஆம் நிலை வரலையும் நீங்கள் பயிற்சிலாம் அருமையாக செய்வீங்க. 4ஆம் நிலைக்கு பயிற்சி கொடுக்க போகிறோம். இப்போ தானே அது கிளி வரும் உங்களுக்கு. ஏன்னா 3ஆம் நிலை பயிற்சி வரலையும் நீங்கள் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் புருவ மத்தியோ மூச்சு பயிற்சியோ அதை பார்த்துட்டு ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிட்டு என்ன பண்ணலாங்கய்யா? உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட், மாஸ்டர்பேஷன். அப்போ நீங்கள் ஆன்மீகம்னு சொல்கிறதுலாம் என்டர்டெயின்மெண்ட். கரெக்டாக? சோறு சாப்பிட்றீங்க, சரி. சோறு சாப்பிட்டு என்ன பண்ணுறீங்க? ஏடிபி. சரி, ஏடிபி வச்சாச்சு. என்ன பண்ண போகிறீங்க? ஏடிபி வச்சு என்ன பண்ணுறீங்க? அறிவை மாற்றணுங்க. மாற்றுறீங்க, ரைட்டு. அறிவை மாற்றி அப்புறம் தெரியலைங்க ஐயா. சாம்ராஜ்யத்தை அமைக்கணும். புரியுதா இல்லைங்களா? அடுத்தது இருக்குது பாருங்க. இப்போ தான் உங்களுக்கு போலி குருன்னா என்னன்னு தெரியும். இப்போ இந்த மகாவிஷ்ணுவோ, இந்த சத்குரு, இந்த நித்யானந்தம், அவன் என்ன 1000 பேர் இருக்கிறான். இதுமாரி இவன்லாம் ஏதாவது சொல்லி கொடுக்குறான்ல, இல்லை அந்த வாழ்க்கைக்கு ஏதாவது ஹீலிங் பண்ணுறேன், உனக்கு பூர்வத்தில் ஒலி தெரியுதா பாரு அப்படின்னு சொல்லி குடும்பம் நடத்திக்கிறான்ல. எதுவும் சொல்லி கொடுக்கலங்க. என்டர்டெயின்மெண்ட். அந்த காசுலாம் வச்சு நீ என்ன பண்ணுறானுங்க? அதான் விமானத்தில் பறக்கிறது, ஜாலியாக அப்படியே போய் இருக்கிறவனையும் கிரியாத்திங்கிறானுங்க. 52 கோடிக்கு வாட்சி இருக்கிறவனையும் கிரியாத்தான். இங்கே சாப்பாடு இல்லாமல் சாவறான். ப்ரைவேட் ஜெட்டு, சார்ட்டர் விமானம். இதுக்கு தானே, இதுக்கு பேர் ஆன்மீகமானு கேட்குறேன். இல்லைங்க. ஏதாவது சொல்லி கொடுத்தானா? என்ன பண்ணான்? இல்லை அவன் ஏதாவது உழைச்சானா? என்ன பண்ணான்? ஆனால் எங்கள் அப்பர் சாமி வள்ளலார் சொல்கிறாங்க, ராஜரிஷி படம் இன்றைக்கி பாருங்கள், மறுபடியும் ராஜரிஷி படம் பாருங்கள். ஏடிபி அதிகமாக்கி அதை அறிவாக மாற்றி அஷ்டகர்மா அஷ்டமா சித்திலாம் அடைஞ்சி ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவனம் நீங்கள். ரைட்டுங்களா? இதுதான் சிங்கம். புரியுதுங்களா? இது சண்டை தான். இப்போ இல்லைன்னா சிவபெருமான் எதுக்கு சூளம் வச்சுக்கிறாரு? ரைட்டுங்களா? முருகர் எதுக்கு வேல் வச்சுக்கிறாரு? காளி எதுக்கு வால் வச்சுக்குது? இதுக்கெல்லாம் ஆயுதம். இன்னைக்கு உலகம் நடக்குது. இன்றைக்கி நடக்கிறது அன்பினாலோ காதலினாலோ நடக்கலை. அணுகுண்டாலையும் அணு ஆயுதங்களாலையும் இந்த சட்டங்களாலையும் போலீஸ், மிலிட்ரி, இராணுவம், இதனால தான் உலகம் நடக்குதே தவிர அன்பினாலோ காதலினாலோ நடக்கலை. ரைட்டா? நான் சொல்கிறது ரைட்டுங்களா? ஆமாங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், இதுதான் நிதர்சனம்.
அப்போ இன்றைக்கி அப்பர் சாமியை கடலில் கட்டி போடுறானுங்க, பால் சோறில் விஷம் கலந்து கொடுக்குறானுங்க, யானையை வச்சு கழுத்து வரலையும் போச்சுட்டு யானையை வச்சு இடற சொல்கிறானுங்க, ஏன் கிருஷ்ணரை பிறந்ததுலேருந்தே கொல்ல பார்க்குறானுங்க. அப்போ எப்போ கடவுள் அப்படின்னா அவங்களோட அறிவு திறமையால் அவங்க அஷ்டகர்மமோ அஷ்டமா சித்தியோ வச்சு இந்த படைப்பை ஆராய்ஞ்சி படித்து அது மாதிரி அஷ்டகர்மா அஷ்டமா சித்தி வச்சு ஒரு குறிப்பிட்ட இதை காப்பாற்றி அதுக்கு மேலே மேலே போகிறாங்க, படிச்சுட்டு போகிறாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் வந்தார், அற்புதம் கொட்டுது. ஏன்னா அவர் என்னதை 10வது படிக்கணும் கொண்டு வந்து எல்கேஜியில் விட்ட மாதிரி டீப் ப்ரமோஷன், புரியுதா இல்லைங்களா? அவதார புருஷர்கள், ரைட்டுங்களா? அப்போ இவங்களாம் அவதார புருஷரா? சொல்லுங்கய்யா, இவங்களால என்ன அற்புதம் பண்ண முடியும்? சோறு போடுவானுங்க, அதுவும் ஊரில் வசூல் பண்ணி. பூர்வமத்தில் ஒளி தெரியுதா பாரு, அதான் லட்சியம்னு சொல்லி இருக்கணும்னு குடிச்சவராகவானுங்க. அறிவை வளர்த்த மாட்டானுங்க, உணர்ச்சியை தூண்டி விட்டு கொம்மலாட்டிவானுங்க. இவனுங்க அதுமாரி ஊர் சுற்றுவானுங்க, இவனுங்க கொம்மலாட்டிவானுங்க. இவனுங்க ஆன்மீகவாதியா கேட்குறேன் நான். இவனுக்கு என்ன கொள்கை? கொள்கையா கொள்ளையா? கொள்ளை. நல்லா பாருங்கள், இந்த வீணா போன தத்துவங்கள்லாம் பேசின்னு அதுக்குன்னு சொல்கிறேன். பேசிலாம் இன்றைக்கி அதான் முன்ஜென்ம பாவத்தால் அரசு செய்யப்பட்டார், அரெஸ்ட் பண்ணப்பட்டார். கரெக்டா? ஜக்கி முன்ஜென்ம பாவத்தால் அவருக்கு என்னது மூளையில் அந்த சாம்பவி மகாமுத்ரா பண்ணால் மூளை 200% வேலை செய்யும். அப்போ 200% ரத்தம் வந்தது முன்ஜென்ம பாவத்தால், புரியுதா இல்லைங்களா? இவர் அப்போ சாம்பவி மகாமுத்ரா பண்ணல. கரெக்டா? எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாருங்கய்யா, அவர் பண்ணாரா? அப்ப எல்லாரும் என்ன சொல்லி கொடுத்தாரு? அறிவு சொல்லி கொடுத்துக்கிறாரா, உணர்ச்சி சொல்லி கொடுத்துக்கிறாரா? உணர்ச்சியை தான். அப்போ இதுதான் பெண்ணுக்கு கல்வி சொல்லி கொடுக்கணுன்ட்டு வல்லார் சொல்கிறாரு. பெண்களுக்கெல்லாம் இந்தா பாரு, நான் இல்லைன்னா நீ நாரிடுவேன், நடுத்தெருக்கு வந்துடுவேன், உன்னை காப்பாற்றுறேன் பாரு நான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு? அடுத்து விட்டு பொண்ணு இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிற மாதிரி தான் இவனுங்க. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? புருவ மத்திய பார்த்த கடை உனக்கு வேறு சோறு போட்டு காலையில் 10 மணிக்கு சாயங்காலம் 7 மணிக்கு டானு அடாவது மழை பெய்தாலும் விட்டாது உனக்கு சாப்பாடு வந்துடும் அப்படின்னா இதுங்களாம் அதை அவர் பார்த்து கற்றுதுங்க. கடைசியில் எண்ட் ரிசல்ட் என்னது என்னாச்சுங்கய்யா? கட்டி செத்து புரியுதா இல்லைங்களா? இவனும் செத்துறான் அவனும் செத்துறான். இதில் வள்ளலாரோடைய கொள்கை சிவபெருமானோட கொள்கை எப்படி புரிய விடுவான்ல அவனுங்க. இவனு ஞானமடையாமல் பார்த்துப்பானுங்க. புரியுதா இல்லைங்களா? இந்த மாதிரி ஆட்கள் நம்மளை என்ன பண்ணுவாங்க ஐயா? ஞானமடையாமல் பார்த்துப்பாங்க. இப்போ அதான் பெண்கள்லாம் இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ குடும்பத்தை விட்டு வர்றதுக்கு உங்கள் வீட்டுக்கார் ஒத்துப்பாரா? இல்லை எங்கள் ஆண்கள் இருக்கிறீங்க, நீங்கள் குடும்பத்தை விட்டு இதுமாதிரி சன்னியாசியாக போகிறோன்னா உங்கள் மனைவி அப்பா அம்மா இல்லை குழந்தைங்களாம் விட்டுருவாங்களான்னு கொஞ்சம் யோசிங்க. விட மாட்டாங்க. ஏன்னா குடும்பஸ்தர்களுக்கு தேவைகள் இருக்கிறது. புரியுதா இல்லைங்களா? இப்போ நிறையா பெண்கள் இருக்கீங்கம்மா நம்ம குரூப்பில், எல்லாம் வீட்டை விட்டு நான் ஆசிரமத்துக்கு போகிறேன், அங்கே ஒரு ஆடலரசன் ஒருத்தர் வரான், அவன் என்னென்னு சொல்கிறான், அதெல்லாம் நல்லா இருக்குது, நானும் கடவுளை போகிறேன் முக்தி அடை வரேன்னு சொன்னால் விட்டுருவாங்களா? இல்லை ஆண்கள் போகிறேன்னா பெண்கள் தான் விட்டுருவாங்களா? அதேமாரி இவனுங்க நீங்கள் ஞானம் முக்தி அடையாமல் பார்த்துப்பானுங்க. யாருங்கய்யா? ஏன்னா அவன் ஒரு குடும்பம் நடத்திக்கிறான், இந்த குடும்பம் மாரி அவன் ஒரு குடும்பம். புரியுதா? இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பாட்டு இருக்குது இல்லைங்களா? அதுமாரி தான். அதனால தான் சட்டப்பை மாற்றி கெட்டப்பை மாற்றி அப்பம் வச்ச பேரை மாற்றி. புரியுதா இல்லைங்களா? இது எல்லாமே என்னான்னு பாருங்கள், ஆண் தன்மை பெண் தன்மைக்குள்ளே தான் வருது. நீங்கள் என்ன சொன்னாலும், யோகாசனம் இருந்தாலும் சரி, சாப்பாடு போட்டாலும் சரி, புருவ மத்தியை பார்த்தாலும் சரி, இல்லை கடவுள் அது இதுன்னு ஏதாவது இந்த கடவுள் தான் ரைட்டு அந்த கடவுள் தான் ரைட்டு, அவன் தான் என்னை காப்பாற்றணும் இவன் தான் என்னை காப்பாற்றணும், எல்லாமே எதில் வருதுங்கய்யா? குடும்ப நடைமுறைக்குள்ளே தான் வருது. இல்லை சின்ன குடும்பம் பெரிய குடும்பம் இப்படி இருக்கலாமே தவிர, ஆனால் எல்லாமே என்னது குடும்ப முறையில் தான் வரும். குடும்ப நடைமுறை பாசத்தில் தான் வருது. இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா இதெல்லாம் பாசம்னு என்னது? உங்களுக்கு சிவபெருமான் மேலே பாசமாக இருக்கலாம், முருகர் மேலே பாசமாக இருக்கலாம், வள்ளலார் மேலே பாசமாக இருக்கலாம், அப்பர் சாமி மேலே பாசமாக இருக்கலாம், எல்லாமே குடும்பம் தான். ஏன்னா அவர் உங்களுக்கு அறிவு கொடுத்துருப்பாரு. அது அறிவு கொடுக்கறது மட்டும்தான் நாங்கள் என்னன்னு சொல்கிறோம். அதை சொல்கிறவங்க தான் உண்மையான குரு. அறிவை கொடுத்து எனக்கு மேலே நீ பெரிய ஆள் ஆகலான்னு சொன்னார். இயேசுநாதர் சொன்னார், நபிகள் நாயகம் சொன்னார், அப்பர் சாமி சொல்கிறாங்க, வல்லாரும் அதான் சொல்கிறாங்க, நீ நல்லா படி என்னை விட பெரிய ஆள் ஆகலாம். இப்போ எப்படி தாத்தா சொல்கிறாரு, நான் அந்த காலத்தில்
ஐஏஎஸ் படிச்சிட்டேன். நீ இப்போ என்ன இதை விட ஐஏஎஸ்ன்றது வெள்ளைக்காரன் ரூல்ஸில் ஒரு நல்ல பதவி. நீ சிவபெருமான் இதை படியா, நீ சிவபெருமான் ஆவான் வள்ளலார் ஆவான்றாரு. கரெக்டு தானே? எங்கள் தாத்தா நல்லா படித்து இப்போ கலெக்டருங்கய்யா, வெள்ளைக்காரன் காலத்தில் கலெக்டரு, ரைட்டா? அவர் சொல்கிறாரு வெள்ளைக்காரன்லாம் அவன் சாம்ராஜ்யத்துக்கு அந்த கலெக்டர் பதவி நல்ல கௌரவம் அந்தஸ்து அதிகாரம் எல்லாம் இருக்குது, ரைட்டு? நீ என்ன பண்ணு, நான் இதெல்லாம் பார்த்துட்டேன், எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, இது வெள்ளைக்காரன் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, வாழறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் செத்துருவேன். அவன் போட்ட இதுக்கு தான் நீ ஜெயிச்சிக்கிறே தவிர இதுக்கு மேலே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ நல்லா படித்து கடவுள் ஆகிடான், என்ன சொல்கிறாருங்க, சிவபெருமன் ஆகிடு, இல்லை வள்ளலார் ஆகிடு, சித்தர் நிலைக்காவது போ. அதுக்கு நான் சொத்து சம்பாரித்து வச்சுக்கிறேன். இந்த கலெக்டர் ஆகி வெள்ளைக்காரங்க காலத்தில் கலெக்டர் ஆகி நான் சொத்து சம்பாரிச்சேன். கரெக்டு தானே? இது கரெக்டாக இல்லைங்களா? இதுதான் வள்ளலார் சொல்கிறாரு. நீ என்னை கும்பிடுறதால உனக்கு அற்ப பயன், என்னை காலை சுற்றி அவர் சிலையை கொண்டு போய் உருவ வழிபாடு வேணான்னு அதான் அவர் சொல்கிறாரு. இந்த தனி நபரை வழிபாடு பண்ணாதீங்க, சப்ஜெக்ட் மேலே கவனம் செய்ய. நானும் அதான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நீங்கள் உருவத்தில் சப்ஜெக்டை விட்டுட்டு என்றைக்கு வாதியாரை பிடிங்களோ அன்றைக்கே முடிஞ்சிச்சு கதை. அவங்க கதை வாதியாரத்தையும் சேர்த்து இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாதியாரும் இப்படி தான் மாட்டிக்கணும். அதான் இப்போ மகாவிஷ்ணு, சத்குரு, நித்யானந்தா எல்லாம் மாற்றிட்டு என்னன்னா, இந்த பெண்ணை கண்டா ஒரு ஆணால் தியானம் பண்ண முடியாது. புரியுதா இல்லைங்களா? இப்போ நிறைய அதான் செட்டில் ஆகிட்டான் அவன். நிறைய பொண்ணுங்க இவனை அப்படியே சுற்றி வருது. இவன் என்னத்தை தியானம் பண்ணுவான்? இவன் தனியாக வந்தா அதனால தான் புத்தர் விட்டு ஓட்டுன்னு சொல்கிறாரு. நல்லா கவனிங்க, புத்தர் வீட்டை விட்டு ஓட்டார். அதாவது 1.5 வயசு குழந்த, அழகான பொண்டாட்டி, ஒரு சாம்ராஜ்யம், எந்த குறையும் இல்லை அவருக்கு. பண பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ அந்த எதுவும் கிடையாது. இப்போ ஏன் அவர் விட்டு ஓடினாங்கன்ட்டு அவர் பொண்டாட்டி கேட்குது. அவர் ஞானம் அடைஞ்ச பிறகு வராரு, அவன் பொண்டாட்டி கேட்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன் நீ விட்டு இதுமாரி ஓட்ட, அது ஒரு ராத்திரி 12 மணிக்கு திருட மாரி, நீ நானும் உன்னை லவ் பண்ண, நீ என்னை லவ் பண்ண, நாம் 2 பேரும் தாமத்தியம் பண்ணி 1.5 வயசு குழந்தை வேறு இருக்குது, எதுக்கு இதுமாரி திருட மாரி போனேன் அப்படின்ட்டு புத்தரை கேட்குது அவர் பொண்டாட்டி. புத்தர் சொல்கிறாரு, பிகாஸ் ஐ லவ் யூ. என்ன சொல்கிறாருங்கய்யா? பிகாஸ் ஐ லவ் யூ. அவனை என்ன சொல்கிறாங்க இவங்க? ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல பொண்ணு, அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு, இல்லை ஒரு பொண்ணுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி ஆணு கிடச்சி நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா அவன் ஏன் ஆன்மீக அந்த இல்லை கடவுள் மேலே படிக்க போகிறான்? ஏன்னா அவன் நோக்கம் என்னது? சந்தோஷம் தான். அப்படின்னா முடிஞ்சிச்சு கதை. புரியுதா இல்லைங்களா? குடும்ப நடத்தி செத்துருவார் ஜாக் ரோஸ். புரியுதா இல்லைங்களா? கள்ளக்காதல், நல்ல காதல் இல்லை இது. நான் சொல்கிறதுனா நீ குடும்ப நடத்ததே கள்ளக்காதல் தான். புரியுதா இல்லைங்களா? காதலே கள்ளன் தாங்க. அதனால இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதலே அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஆனால் இப்படி தான் இருக்குது. யாரோ நம்மளை இதுதான் வாழ்க்கைனே சொல்லிட்டான். நீங்கள் 3 வயசில் எல்கேஜி படிக்கணும், இங்கிலீஷில் அப்படின்னு நான் ஆங்கிலம் பேசணும், இல்லை தமிழ் பேசணும், ஏதோ ஒன்று பேசணும், சம்பாதிக்கணும், கிடச்ச பொண்ணுங்களா இல்லை பையங்களா அனுப்பிச்சிட்டு அப்படியே சந்தோஷமாக புள்ள வீட்டெலாம் பேத்துட்டு சாவணும், இதாண்டா வாழ்க்கை, இதை மீறவே முடியாது அப்படின்னு போட்டு உங்களை என்ன பண்ணிட்டான், கண்டிஷன் பண்ணிட்டாங்க. இங்கே வள்ளலார் சொல்கிறது, சிவபுரம் சொல்கிறது எப்படி புரியும்? மரணமில்லா பெருவாழ்வு, அசம்பிள் பண்ணணும், டிஸ்மண்டில் பண்ணணும், இது ஒரு கருவி. அவன் இதே இதை தான் அவன் சொல்கிறத பார்த்தா உண்மை மாரியே இருக்கும். அப்படியே நான் உடல் அல்ல நான் மனம், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் புரியுதா இல்லைங்களா? நான் உடல் அல்ல நான் மனம் அல்ல, அப்படியே ஒரு 7 நிமிஷம் 21 முறை ஆன்னு கற்றுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் உடல் நான் மனம் வந்துருதியா? இல்லை அதுக்கப்புறம் என்ன பர்பஸ்? இது செய்யறதுக்கு என்ன பர்பஸ்? அது அவங்களும் அடையல, அதை அடைஞ்ச மாதிரி சொல்லிப்பானுங்க, அடையவும் இல்லை. புரியுதுங்களா? அப்படியே அடைஞ்சாலும் 1-2 தான் அடைஞ்சிருப்பானுங்க. இப்போ நான் எனக்கு இருக்கு நான் தான் சைலண்டாக இருக்கேன். ஏன்னா தெரியுது இதனுடைய ஆபத்து என்ன பண்ணணும்னு தெரியுது, அதனால நாங்கள் சைலண்டாக இருக்கோம். நிறைய கூட தழும்போது இப்போ நான் யட்சினி 2 யட்சினி பேய் வளர்க்க முடியும், அப்புறம் சாமி உங்கள்கிட்ட பேச வைக்கிறோம், எல்லாம் வைக்கிறோம், எவிடன்ஸ்னு சொல்கிறோம். இதெல்லாம் டெக்னாலஜி. ஒரு சாம்ராஜ்யத்தை அமைக்கணும், அதை விட்டுட்டு போயிட்டு இதுமாரி ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு அழகாக இப்போ எனக்கு இப்போயே இருக்குதே. ரமண மகரிஷால் தான் நான் ஜீவன் முக்தி உலகம் முடிச்சுவிடாம மன்னன் அவர்கிட்ட போய் இந்த காரு ட்ரெயின் எல்லாம் கண்டுபிடிக்கிறானு, ஃப்ளைட்லாம் கண்டுபிடிக்கிறானுங்க. நீ இருக்கிற இளைஞர்லாம் ஏமாத்துற,
ஆத்ம விசாரம் பண்ண சொல்கிற, எல்லோரும் சோம்பேறியாகிற அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தவன். அது ரமண மகரிஷி சொல்கிறாரு, காரு, ட்ரெயின், டூ வீலரு, அப்புறம் ராக்கெட்டு எல்லாம் கண்டுபிடிக்க ரைட்டு. ஆனால் எங்கே போகணும் என்ன சொல்கிறாருங்க? எல்லாம் சரிதான், என்னென்ன கண்டுபிடிக்க, நீ கார் கண்டுபிடிச்ச, எல்லாம் கண்டுபிடிச்சா, ஆனால் எங்கே போகணும்? நீ ஏன் போகணும்? ஏன் போகணும்? அப்போ அது மாதிரி உங்களை என்ன பண்ணி விட்டான்? இன்புட் அப்படி தப்பா பண்ணிட்டாங்க. இப்போ நான் திருவண்ணாமலையில் இருக்கேன், ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து நான் திருவண்ணாமலையில் ஒரு கிளாஸு, நீங்கள் வந்து வரணும் அப்படின்னா அங்கே நடந்து தான் வரணும். ட்ரெயின் இல்லை, பஸ் இல்லை, கார் இல்லை, டூ வீலர் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படின்னா யார் வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்கல்ல. யாருக்கு அந்த தீவிரம் தேடுதல் இருக்குதோ அவங்க என்னது, அவங்களால முடியுமோ அவங்க தான் வருவாங்க. ஆர்வம் கூட நிறைய பேர் இருக்கலாம். இப்போ உடம்பு இது சரியில்லை, அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, ஆனால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஆனால் இன்னைக்கு கார் இருக்குதுன்றதால எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஒரு குரு ஏமாந்துடுறான். அதான் இப்போ சத்குரு நிறைய பேர் சாம்பவி மகாமத்திற்கு வந்துட்டாங்க. 2 கோடி 9 கோடி வாலண்டியர். அவர் சொல்கிறதுலாம் 9 மில்லியன் வாலண்டியர், ரைட்டு. ஸோ வாட், புரியுதா இன்னும் அப்போ அதுக்கு புரியுதா இல்லைங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரியுதுங்க. எப்படி இந்த 9 மில்லியன் வாலண்டியர் அப்படின்னா, இவர் இங்கே ஆசிரமம்னு சொல்லினே ஏதாவது பரவசமாக இது அதுன்னு போட்டு விளம்பரம் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி யூடியூப்லேயும் மல்டிமீடியாவில் போட்டு செலவு பண்ணி இதாண்டா வாழ்க்கை அப்படின்னு அவர் ஒரு இது போடுறாரு. அவர் போட்டு அதை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓ, இதை சாப்பிட்டா விளக்கெண்ணெய் சாப்பிட்டா காலைல 3 மணிக்கு எழுப்பி விட்டுரும், திருவிழா சாப்பிட்டா இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு போட்டு ஒரு நோய் போட்டு. ஏன்னா இதுக்குள்ள நிர்பந்தம் இருக்குது. கை காலை வலிச்சா அப்படியே பரவசமாக இருக்கும், காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இவர் பிடிக்கிறதுக்கு, ஆள் பிடிக்கிறதுக்கு. நல்ல குழந்தைய பிடிச்சி இந்த கண்ணை தோன்ற மாதிரியே கையை உடச்சி பிச்சை எடுத்து கொடுக்குற மாதிரி இது. ஆனால் உங்களுக்கு தெரியாது, அழகாக என்ன பண்ணுறாங்க, பிடிச்சிருவாங்க. புரியுதுங்களா? இப்போ 9 மில்லியன் வாலண்டியர் ஆயிடுச்சு, எல்லாம் ஆச்சு, ஈஷா யோகா சென்டர் பெருசாக ஆச்சு, கோடிக்கான சொத்து வந்துச்சு. ரிசல்ட் என்னன்னு கேட்குறேன் நான். மண்டையில கட்டி தான் கடைசியா. அங்கே சண்டை. புரியுதா இல்லைங்களா? பிஜேபி வரும்னு சொன்னேன், முக்கால் முணந்தவர்னு சொல்கிறேன், வரல. அதனால் இப்போ சமரசம் ஆகி திருப்பி வராரு. திருப்பி மீண்டும் ஜிகேபி தண்ணி தொட்டி தடி வந்த கண்ணு குட்டி நான் வரப்போகுது இப்போ. புரியுதா இல்லைங்களா? அப்போ என்னது சண்டை, சமாதானம் இப்படி தான் போதே தவிர ஒன்றும் அந்த அதுக்கு தான் சொல்கிறேன், ராஜரிஷி படம் இன்றைக்காவது பாருங்கள், மறுபடியும் பாருங்கள். இங்கே ஏடிபி இன்க்ரீஸ் பண்ணி அஷ்டகர்ம அஷ்டம அப்படி நாயா போ அப்படின்னு சொன்னால் நாயா போகணும். அது வரலையும் நீ என்ன பண்ணணும், தவம் செய்யணும், படிக்கணும். அது வரலையும் வெளியில் நான் குரு அது இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, விளம்பரப்படுத்தக்கூடாது, பறைசாற்றக்கூடாது. அது புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்கணும். அதுதான் நாம் எல்லாரும் சோறு போடுறத பற்றி பேசுகிறோம். நாம் என்ன சொல்கிறோம், அதுதான் 4ஆம் நிலை வந்துருக்கீங்களா, இதில் பயிற்சி தான். என்னது எல்லா குருவும் மொட்டை எடுத்து என்ன நட்ட இல்லைன்னா வெட்ட வெளியில் நிறுத்திடாத அருணாச்சலம் அப்படின்றான். நான் என்ன சொல்கிறோம், பிச்சை எடுத்துட்டு சாப்பிடுங்க. ஏன்னா நான் வெளியில் பிச்சைக்கார மாதிரி இருந்தால் எவனா சண்டைக்கு வருவேனா? இப்போ நான் வந்து யூடியூப்பில் போடுறேன், இல்லை ஃபேஸ்புக்கில் போடுறேன், எனக்கு அஷ்டகர்மம் தெரியும், கூட்டு பாருன்னா சண்டைக்கு வருவான். நான் வந்து அழகாக போய் அங்கே திருவண்ணாமலையில் போய் ஆசிரமம் பிச்சை எடுத்துட்டு நான் மட்டும் பிச்சைக்காரமே இருக்கிறேன். ஆனால் நான் பிச்சைக்காரன் இல்லை. எவனா சண்டைக்கு வருவானா? நான் போய் எங்கள் ஆசிரமத்தில் போய் கிளாஸ் நடத்துகிறேன், அவனை எதிராக கருத்து சொல்லனா தான் சண்டைக்கு வருவான். புரியுதா இல்லைங்களா? நான் போய் பிச்சை எடுக்கிறேன்னா அவனை சண்டைக்கு வருவானான்னு கேட்குறேன். நான் கூட அவனை பிச்சை போடுறான்னு சொல்ல, அவன் போடுறான், கொழுத்து போய் என்ன பண்ணுறான். இது எப்படின்னா, இந்த நிறைய படம் பார்த்துக்கலாம், ஒரு ஹீரோயின் இருக்கும், அந்த ஹீரோயினுக்கு நிறைய ஃப்ரெண்ட்லாம் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? அதை ஒருத்தரம் லவ் பண்ணுறான், அவன் வந்து ஏமாத்துறான்னு தெரியுது. அதுக்காக அந்த ஹீரோயின் என்ன பண்ணுதுன்னா, அவன் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் கூட்டின்னு போய் இவர் பெரிய பணக்காரரு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நல்லா வாங்கி சாப்பிட்ட அவனுங்க நாம போட்டு வந்துடுது. அதுமாரி இது நான் சொல்கிறது. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்க. நாம அவனை சோறு போடுறான்னு சொன்னோமா? இல்லை, அவன் கொழுத்து போய் என்ன பண்ணுறான், பெண்களை பிடிக்கிறதுக்காக, பெண்களை ஏமாற்றுவதற்காக, இந்த புள்ள பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான், புள்ள பிடிக்கிற பசங்க அவனுக்கு. இந்த சோறு போடுறவங்களாம் யாருங்கய்யா?
புள்ள பிடிக்கிறவங்க. புள்ள புள்ள பிடிக்கிறனுங்க. அது நமக்கு தெரியுது, இவன் இதுக்கு தான் பண்ணுறான்னு தெரியுது. அதுக்காக அவனை என்னதை அவனை நாம் ஏமாத்துமே. இது உண்மையான ஆன்மீகம் கூட. இதை தான் இயேசுநாதர் சொன்னார், இதுதான் வல்லார் சொன்னார். காக்கை குருவிகள் பயிரிடுவதும் இல்லை, அறுவடை செய்வதும் இல்லை. இதெல்லாம் இயற்கையா? நீங்கள் சொல்கிற சமையல் இயற்கையா? இருக்கீங்களா ஐயா? இல்லையா? அதுமாதிரி பணத்தை வந்து இது மாதிரி இதெல்லாம் இப்படி ஒரு வகையெல்லாம் ஊர்லேருந்து டொனேஷன் வாங்கி போடுறது இயற்கையா? இல்லைங்க. இது வந்து ஏற்கனவே இருந்துச்சான்னு கேட்குறேன். இல்லையா? இது எதுவுமே இல்லை. இதெல்லாம் இவனும் அமைச்ச அந்த வெள்ளைக்காரன் அமைச்ச அந்த பண கவர்மெண்ட்டில் இது அடிப்படை தேவை எனக்கு சாப்பாடு, இது கடவுளே வச்சுருக்கான். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்னதை நான் போடணும்னு சொல்ல, மவராசம் அவன் போடுறான். நாம் பிச்சை எடுத்து சாப்பிட்டு படிக்கிறதை பற்றி பேசுகிறோம். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் இந்த இப்போ நீங்களே எல்லாம் மனசு விட்டு சொல்லுங்கள், எத்தனை பேர் இது செய்வீங்க? எல்லாம் ஆன்மீகம்னா என்ன நினச்சிக்கிறீங்க? அதனால தான் இந்த கிரியா யோகம், மூச்சு பயிற்சி அப்படின்னா தியானம்னா உங்களுக்கு கரெக்டாகுது. ஏன்னா உங்கள் வாழ்க்கை முறைக்கு அது கரெக்டு. தத்துவம் பேசினா அப்படியே இந்த ஆன்மா இது, நான் யார், உள்ளே உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் என்னது உங்கள் வாழ்க்கை முறைக்கு எப்படி இருக்குங்க ஐயா? ஐயா யாரோடைய மைக்கோ சாதகமாக இருக்குது. ஆனால் இதனால் என்ன பிரயோஜனம்? நீ காலைல அரை மணி நேரம் 1 மணி நேரம் மூச்சு பயிற்சி. ஐயா யாரோடைய மைக்கை ரொம்ப நாய்ஸ். கார்த்திக் ஐயா உங்கள் மைக்கை மியூட் பண்ணுங்க ஐயா. கார்த்திக் ஐயா இல்லை, என்ன அடியில் வருது, அது வர முடியாது, பண்ண முடியல. ஐயா கார்த்திக் ஐயா பண்ணிட்டாரா? ஓகே. அப்போ இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. அப்போ ஏன் நீங்கள் மூச்சு பயிற்சி தியானம் இல்லை சோறு போடுறதுக்கு வரீங்க? இப்போ பாருங்கள், அதுக்கு தான் பைசானா தான் நிறைய பேர் க்யூரியாசிட்டி வருது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் அன்னதானம்னா ஏன் உங்களுக்கு பிடிக்குது, இல்லை நான் தியானம் பண்ணுறது பிடிக்குது, இல்லை ஒரு வாசி யோக பயிற்சி பிடிக்குதுன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாரி அது. இப்போ வாசி யோகம் ஒரு பயிற்சி, போய் நீங்கள் ஒரு 1000 ரூபா கட்டி ஒரு பயிற்சி கற்றுட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் குரு உங்களுக்கு எதுவும் சொல்ல, நீங்களே பயிற்சி பண்ணி என்ன பண்ணியிருப்பீங்க? முட்டின்னு உட்காந்துருப்பீங்க வீட்டில். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்போ இது என்டர்டெயின்மெண்ட்டா நல்ல விஷயமா? என்டர்டெயின்மெண்ட் தானுங்கய்யா, என்னன்னு தெரியாது. புரியுதா பாருங்க. அதனால தான் நீங்கள் மூச்சு பயிற்சி கேட்குறீங்க. ஆனால் அந்த மூச்சு பயிற்சி தியானம் இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்னது கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. அதெல்லாம் என்னது, இந்த பெண்களை அல்லது குழந்தைகளை அல்லது வயதானவர்களை அடக்கி, அதாவது பெண்டாள்வதற்கான, அதாவது குடும்ப நடத்துறதுக்கான ஒரு வழி. புரியுதா இல்லைங்களா? ஆனால் அதனால தான் இங்கே அருப்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை நல்லா கவனிங்க. இப்படி சொன்னார் அவர், அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி 3:1. அப்படின்னா அந்த ஒன்று தான் ஆண், அதுதான் பரவிசாரம். அந்த ஆண் தான் இந்த 3 பேரையும் காப்பாற்றுறான். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பரவிசாரம் பண்ணி எந்த அளவுக்கு திறமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பம் அமையும். புரியுதா இல்லைங்களா? அப்போ இதுதான் குடும்ப நடைமுறை. அப்போ சின்ன குடும்பத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய குடும்பம் ஆகணும். இதுதானே தவிர நான் அக்கடான்னு கிடக்க போகிறேன் எஸ்கேபிஸ்ட்டு அப்படின்னா எவன் உங்களை விடுவானா? இல்லைங்க ஐயா. அக்கடான்னு கிடக்கலான்னு ஆசிரமத்துக்கு போனால் அங்கே 1000 பாலிடிக்ஸ் ரைட்டா இல்லைங்களா? புரியுதுங்களா? அங்கே என்னது, அங்கே கொலை பண்ணி போட்டுறான். அப்புறம் பார்த்தா சாமியார் அரெஸ்ட் ஆகிறான். அவனே என்னது, அவனுக்கே நோய் வருது. அப்போ எல்லாத்தையும் இங்கே ஊரில் வேறு நீங்கள் அவனை நம்பி என்னென்னமோ பண்ணிட்டீங்கன்னா ஊரில் அவனுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா ஊரில் உங்களை கரிச்சு கொட்டுறாங்க. அப்புறம் நீங்களே பிரச்சனை, உங்களுக்கே பிரச்சனை ஆகுது. ஐயோ இந்த ஆளையை நம்பணும் அப்படின்ட்டு. புரியுதா இல்லைங்களா? ஆமாங்க, திறமைதான் எல்லா இடத்துலையுமே. அப்போ என்னது இதெல்லாம் பார்க்கணும் நீங்கள். அப்போ தனிப்பெரும் கருணை என்பது என்ன அப்படின்னா பரவிசாரம், இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் பொம்மைன்னு தெரியுதுங்களா? தெரியுதா? அப்போ சிவபெருமான் ஒரு அரசாங்கம் அமைச்சார். அந்த அரசாங்கம் இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறது, ஆட்சியிலும் இல்லை. புரியுதா இல்லைங்களா? இப்போ போய் நீங்கள் எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்ட்டு பொன்னையனுக்கு கல்வி அமைச்சர்கிட்ட இது அப்ளிகேஷன் வாங்கி கொடுங்கன்னு காசு கொடுக்குற மாரி கொடுத்தீங்கன்னா என்னவா? காசும் வராது. அது மாதிரி தான் நீங்கள் பூஜை, நீங்கள் கோயிலுக்கு போய் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு ஏதாவது கொடுக்குறீங்கன்னா அது மாதிரி தான். புரியுதா இல்லைங்களா? அதுக்கு தான் நாம் சொல்கிறோம்
இந்த ஒரு பாட்டு கூட இருக்கு பாருங்க, கொல்லை ஓரம் கொய்யா மரம் ராசா கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு கொழுந்த நாரை வச்சுக்கிட்டேன். புரியுதா இல்லைங்களா? அது எனக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை என் பொண்ணு கல்யாணம் ஆகலை, அது இதுன்ட்டு அந்தந்த கோயிலுக்கு போய் கொடுத்தீங்கன்னா கொழுந்த நாரை வச்சுக்கிட்டீங்க, அவரு வச்சுக்கிட்டீங்க. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் அவனும் கை கொடுத்து வாழணும். இந்த குடும்ப நடைமுறை அப்படி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே குடும்ப தலைவர் யார்? ஒருவனுடன் வாழுது. அதான் கற்பு நெறி. கற்புனா கற்றுக்கிறதுக்கே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அவன் நல்லவனோ கெட்டவனோ அதெல்லாம் முதல்ல ஆராயணும். ஆராய்ஞ்சி தான் இது பண்ணணும். ஆனால் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா அப்போ கற்றுக்கிறதுக்கு தான் கல்யாணம். அந்த விருப்பு வெறுப்பு அந்த புலனின்மை நாட்டை விட்டுட்டு இது என்னதுன்னு பார்க்கணும். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து ஐயோ எனக்கு வாச்சிக்கிறவங்க பிடிக்கிற அப்படின்னா இந்த பாட்டு மாரி ஆகிடும். புரியுதா இல்லைங்களா? கொல்லை ஓரம் கொய்யா மரம். புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா ஐயா? அப்போ அது மாதிரி என்னத இது தெரிந்து இதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு. இப்போ வள்ளலார் சாமிக்கு நம்ம ஏடிபி கொடுத்தோம்னா அவர் எனக்கு சொல்லி தருவார். அவ்வளோதான். என்ன அவர் வந்து சேஃப்டி டேங்க்லாம் க்ளீன் பண்ண மாட்டார், ஏதாவது வைத்தியம்லாம் பார்க்க மாட்டார், இதெல்லாம் பண்ண மாட்டார். ஆனால் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா இதெல்லாம் அவரே மனப்பூர்வமாக செஞ்சு தான் ஆகணும். அப்படி இருக்குது ரூல்ஸு. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்க. இப்போ வந்து புருஷன் பொண்டாட்டின்னா இதுக்கு வந்து இடுப்பு வலி தலைவலி எல்லா வலியும் வந்தால் அவன் காப்பாற்றணுன்றது ரூல்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக அவனுக்கு உதவிகரமாக இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணால் அவன் காப்பாற்றுவான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இல்லைண்ணா அவனே உங்களை சாவடிக்கவும் வருவான். இது என்னடா இது அப்போ தான் நோக்கு முத்தாயி நமக்கு இன்பம் கொடுக்க மாட்டேங்குது, உயிரை வாங்குது, சாவடிக்கிறதுக்கு பார்த்து அடுத்த பொண்ணை பார்க்க போயிடுவோம். புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி தாங்க பக்தின்றது. அதான் இப்போ என்ன தருவார்? அப்பர் சாமியை நம்ம கும்பிட்டா இப்போ ஒரு கடைக்கு போய் கத்திரிக்காய் கடைக்கு போய் காசு கொடுத்தா அங்கே என்ன தருவான்? கத்திரிக்காய் தான் தருவான்னு தெரியணும் உங்களுக்கு. கம்ப்யூட்டர் தருவானா கத்திரிக்காய் கடைக்காரன்? கிடைக்காதுங்க. அதே மாதிரி தான் இதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு, கான்சியஸ்னஸ். அப்போ இந்த அப்பர் சாமியை நம்ம வணங்குறோம், வள்ளலார் இவங்க 2 பேர் தான் நமக்கு இப்போ புருஷன். அப்படி வச்சுப்போம். நம்மளாம் பொண்ணு, ரைட்டா? புருஷன் யாருங்கய்யா? வள்ளலார். இப்படி வச்சுங்க. அப்போ அவர் இந்த குடும்பத்துக்கு என்ன டாஸ்க்கு? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு டாஸ்க் இருக்கும். இப்போ நீங்கள் பரம ஏழை அப்படின்னா உங்களுக்கு என்ன டாஸ்க்னா பணம் சம்பாதிக்க தான் டாஸ்க்கு. புரியுதா இல்லைங்களா? உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? ஐயா பறவைசாரத்துக்குலாம் வருவீங்களா? இல்லைங்கய்யா, பணம் சம்பாதிக்கணும். அதான் உங்கள் குடும்ப ஃபேமிலி ட்ரீ அந்த அளவுக்கு தான் ட்ரீ வளர்ந்துக்குது. அதான் உங்களுக்கு என்ன அது நோக்கமாக இருக்கும். அதனால தான் இவனுக்கு சொல்கிறேன், குருவுக்கு லட்சணம் இருக்குது. இவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்த ஒரு பொண்ணு ஒரு ஆண் இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும், இதெல்லாம் அனுபவிச்சிருக்கணும். அவன் சிலபஸ் அவனுக்கு நடந்துருக்கணும், அவன் பிச்சை எடுத்துருக்கணும். அதுக்காக அவன் பிச்சைக்காரனாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் பிச்சைக்காரனா நித்தியம் அந்த மாதிரி ஆகிடுவான். கல்யாணம் ஆகலாம் ஊரில் இருக்கிற பொண்ணெல்லாம் என்ன பண்ணுவான்? அனுபவிக்க ஆசை விடுவான். இதெல்லாம் இருக்குது. அப்போ இப்படிலாம் பார்த்தா அப்பர் சாமி, வள்ளலார், சிவபெருமான் இவங்களாம் ஆண்டு அனுபவிச்சு, அதனால தான் ஆண்டவன். இப்போ ஆளலை, பாஸ்டன்ஸ், ஆண்டவன். புரியுதா இல்லைங்களா? அப்போ அதுமாரி நான் காமத்தில் நானும் உங்கள மாதிரி தான். எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குது, கல்யாணம் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவன்னா இதெல்லாம் ஒரு காலத்தில் அதுதான் முக்கியன்ட்டு ஆண்டவன். இப்போ என்னதை மாறி இருக்கேன். புரியுதா இல்லைங்களா? அதனால ஆண்டவன்னா இப்போ இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆண்டவனா ப்ரெசன்டென்ஸா பாஸ்டென்ஸாங்கய்யா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் இதெல்லாம் ஆண்டான் சிவபெருமான் ஆண்டவன். புரியுதா இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படிதான் போற மாதிரி வச்சிருக்கான். ஒன்னு நீங்க ஆள்றதுக்கு ஆசைப்பட்டு அதை அடைந்து அதை ஆண்டு அனுபவித்து அதை கடந்து இருக்கணும் நீங்க. கரெக்டுங்களா? ஆனால் தான் அவர் நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவன்னா இப்ப ஆளவில்லை என்ன அர்த்தம்? புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. அப்ப இதான ப்ரொசீஜரு. அப்ப இது மாதிரி ஆண்டவனை கும்பிடணுமே தவிர இப்ப ஆளை பாக்குறவன் இல்ல ஆண்டுங்கிறவன் இவனெல்லாம் கும்பிடணுமா? இல்லைங்கய்யா, தேவையில்லைங்கய்யா. இதுதான் சொல்றாங்க, மனிதனை கும்பிடாதே, சப்ஜெக்ட் மேல கவனம் செலுத்துங்க. மனிதன் மேல அந்த குருன்னு சொல்லின்னு பாருங்க, அந்த இதுதான் நாங்கள் போலி குருன்னு சொல்றோம். இவனுக்கு காலை கழுவி கும்பிட்றானுங்க. யாரா? மகாவிஷ்ணு. என்ன வரும்னு கேட்குறேன். அதுவும் ஸ்கூலில்
அரெஸ்ட் பண்ணது பக்கா அருமையான நடவடிக்கை. இவனுக்கு தான் போலி குருக்கள், புரியுதா இல்லைங்களா? எதையும் சொல்லித்தர மாட்டானுங்க. இவனு வந்து ஏதோ அந்த பொண்ணுங்களாம் அந்த பசங்களாம் அழுகுங்க பாருங்கள், கில்ட்டி கான்சியஸ் உருவாக்கணுங்க. அப்போ ஏன் ஊனமுற்றவனாக பிறகுறான் அப்படின்னா அது அவங்க அப்பா அம்மாவுக்கு தண்டனை. அவங்க அப்பா அம்மா அந்த அதான் சொல்கிறேன் ஃபேமிலி ட்ரீ. ஊனமுற்றவங்க ஏன் வராங்க அப்படின்னு பாருங்கள். அந்த நேரத்தில் அவங்க அப்பா அம்மா உடம்பு என்ன பண்ணல, ஒழுங்காக கவனிச்சிக்கல. புரியுதுங்களா? புரியுது. திருமூலர் சொல்கிறார் கர்ப்பக்கிரியை அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்னென்னா ஏன் குருடாக பிறகுறாங்க அப்படின்னா அந்த செக்ஸ் பண்ணும்போது மலாஜலம் தேங்கி இருக்குதான். புரியுதுங்களா? செக்ஸ் பண்ணும்போது என்ன இருக்கான் ஆமா, அந்த பெண்ணுக்கு என்னது, அதாவது யூரினரி பிளாடர் ஃபுல்லாக இருக்குது, மலைக்குடல் ஃபுல்லாக இருக்குது, செக்ஸ் வச்சுக்குது. அது செக்ஸ் வச்சு போய் குளிக்கும் இல்லை அப்படின்னா கண்ணு குருடாயிடும். யாருக்கு? குழந்தைக்கு. குழந்தைக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுதுங்களா? இது மிஷின் தெரிஞ்சாதான் இதெல்லாம். நான் உடல் அல்ல நான் மனம் அல்ல. உடல் அதான் மிஷின் தெரிஞ்ச பிறகு தான் இதெல்லாம் புரியும். ஆனால் நான் உடல் அல்ல நான் மனம் அல்ல, எனக்கு ஒன்றும் நடக்கலை. என்ன நடக்குன்னு கேட்குறேன் நான். என்ன நடக்கும் அதான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன நடக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. நான் உடல் அல்ல நான் மனம் அல்ல அப்படின்னு 21 முறை சொல்லிட்டு ஏஞ்சிப்பாங்க. என்ன நடக்கும், என்ன நடக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒன்றும் நடக்காது. புரியுதா இல்லைங்களா? அப்போ அவங்களாம் வெறும் மனதை உணர்ச்சிகளை தூண்டி விட்டு நம்மளை என்ன பண்ணுறானுங்க, பெண்டால் பார்க்கிறார்கள். புரியுதா இல்லைங்களா? ஆனால் அங்கே வாதியார்னா ஃபீஸ்க்கு, அதனால தான் இது கல்வின்னு சொல்லி பணம்னு சொன்னால் தான் க்யூரியாசிட்டி வருது. இதுதான் அங்கே இறைவனுடைய நடைமுறை. அதனால தான் நம்ம ஃபீஸு டொனேஷன் இல்லை. டொனேஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது வேறு, அது புரிந்து கொண்டு கொடுக்கணுன்றோம். ஃபீஸு தான் உங்களுக்கு க்யூரியாசிட்டி வருது. எதுக்கு இது தேவையான்னு பார்ப்பீங்க. ரைட்டுங்களா? தேவைன்னா தான் என்னதை வாங்குவீங்க, இல்லைன்னா வாங்குவீங்களா? இப்போ போய் ஒரு மாடு மேய்க்கிற கேள்வியை சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு வாங்கி வைக்கிறது தான் என் கனவு அப்படின்னு சொல்லுமா? எனக்கு தனி விமானம் வாங்கி வைக்கிறது தான் கனவுன்னு சொல்லுமா? இல்லை இலவசமாக கொடுத்தா கூட வாங்கிக்குமா? அது இல்லை, பிரயோஜனம் இல்லைங்கய்யா. அதே மாதிரி தான் ஆன்மீகத்தை பார்க்கணும் நீங்கள். அதுதான் நம்ம ஃபீஸ் போடுறோம். ஃபீஸுன்னு போட்ட பிறகு இது எனக்கு முடியும் முடியாது தேவையில்லை அப்படிலாம் வருது. ரைட்டுங்களா? ஆனால் நீ ஃப்ரீன்னு சொல்லி பாருங்கள், என்ன ஆகும்? எல்லாம் கொலாப்ஸ். இந்த ஃப்ரீயால் தான் இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் கொடுக்குறதில்ல ஃப்ரீ. இந்த 1000 ரூபா ஃப்ரீ, அப்புறம் ஓஏபின்னு கொடுக்குறாங்க, அப்புறம் இலவச மகளிருக்கு இலவச இதெல்லாம் என்னதுங்க, ஆண் தன்மையிலேருந்து பெண்டால் பார்க்குறாங்களே தவிர உங்களை உயர்த்தி விடுறதோ இதுவும் அவன் நோக்கம் இல்லை, உங்களை சுரண்டுறது தான் அவனுக்கு நோக்கம். புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்போ இந்த இலவசங்களால் தான் என்ன ஆகுது? அதனால தான் இந்த இலவசத்தால் பாதிக்கப்பட்ட 2 பேர் அருமையான ஆட்கள். யார்? இயேசுநாதர், வள்ளலார். புரியுதா இல்லைங்களா? அதனால் அவங்க இலவசத்தில் இப்போ ஆண்டவர், ஆண்டவர்னா இதெல்லாம் போட்டு பார்த்து இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு புரிஞ்சவர் தான் ஆண்டவர். அப்போ அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். புரியுதா இல்லைங்களா? இந்த அருப்பெருஞ்சோதினா ஏடிபி, அதை ஆண்டவர். அதால் தான் அவர் சொல்கிறது யாரும் புரிய மாட்டேதுன்னா அவர் வேறு டைமென்ஷன்லேருந்து பேசுகிறாரு. நீங்கள் இந்த மாதிரிலேருந்து பார்க்குறோம், நம்மளை இந்த மாதிரி இருந்து பார்க்குறாள். எது 100 ரூபா அதிகமாக கொடுத்தானே அங்கே ஓடுருவோம். புரியுதா இல்லைங்களா? இல்லை இங்கே வடை போடுறான், அங்கே பாயாசம் போடுறான் அப்படின்னா வடை பாயாசம் எங்கே போடுறான்னு பார்த்து அங்கே போகிறாள் நம்ம. புரியுதுங்களா? இதுக்கு வல்லார் எப்படி புரியும்? வாய்ப்பில்லை. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்க. அப்போ வல்லார் சொல்கிறாரு அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே உண்மை கடவுள் அப்படின்னா, அருப்பெருஞ்சோதினா முதல்ல என்னயா? அதான் சொல்கிறேன், ஞானம் பண்ணிட்டாருன்னு சொன்னால் ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அவர் அடைஞ்சிட்டாரா இல்லைன்னு தெரியும். இப்போ கத்திரிக்காய் என்னன்னு தெரிஞ்சாதானே அவர் கத்திரிக்காய் வச்சுக்கிறாரா இல்லையான்னு தெரியும் உங்களுக்கு. ரைட்டா? அப்போ அதுமாரி அவர் ஞானம் அடைந்து விட்டார். அவர் சொல்கிறார் ஞானம் அடைஞ்சிட்டாருன்னா ஞானம் என்னன்னு தெரிஞ்சால் அவர் அடைஞ்சிட்டாரான்னு தெரியும். அதுமாதிரி ஞானம் அடைஞ்ச வள்ளலார் சொல்கிறார் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே உண்மை கடவுள். அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்போ அருள்மிகுன்னு கோயிலெலாம் போடுறாங்க அப்படின்னா ஏடிபி தானே அது அருப்பெருஞ்சோதி, அடினோசன் ட்ரைபாஸ்பேட். அது எரியுது. அது எரியறதுக்கு தான் நம்ம சுவாசிக்கிறோம் ஆக்சிஜன். இதெல்லாம் அறிவியல் பூர்வம். இதுதான் வல்லார் சொல்கிறாரு. ஆனால் பேன்றாரு. புரியுதா இல்லைங்களா? ஏனென்றால் பிஎட் படிக்கவில்லை. நல்ல சாமி. அதான் சொல்கிறான் வள்ளலார் அப்பர் சாமிலாம் நல்ல ஆண். அதாவது இந்த நீதி நேர்மையோடு இருக்கிற ஆண்கள் இருக்காங்களா, அது மாதிரி இவங்கள டாயின்னா பயந்துருவாங்க. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா?
புரியுதுங்க. யாரு வள்ளலார் அப்பர் சாமி டாயினா பயந்துருவாங்க ஐயா. இதால் தான் நல்ல தெய்வம். ஆனாலும் உங்களுக்கு அவங்களெலாம் பார்த்தா பிடிக்குது. இந்த யாரெல்லாம் இது காளி பிடிக்காது, வீரபத்திரலாம் பிடிக்காது. எவனை அந்த பிரச்சனைக்கிறவன் தான் காளி வீரபத்திரன்னு ஏதோ பேயெல்லாம் பார்க்க போவான். ஏன்னா அவனுக்கு நீடு இருக்குது, அதாவது லஞ்சம் கொடுக்கலாம். பயங்கரமா இருக்குங்க. ஆமாம். யார் இந்த அப்பர் சாமி வள்ளலார் இதுமாரி மகாலட்சுமி சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னா என்னென்னா நீதி நேர்மையாக போவா. இதான் தேவர்கள்னு சொல்கிறோம் நாங்கள். தேவர்கள் அப்படின்னா அடைய வேண்டியதான் அந்த இதுக்கு உட்பட்டு அமைதியாக. அதால் தான் நீங்கள் நல்லவன் சொல்கிறீங்க. நல்லவனா என்னன்னு கேட்டால் எவன் அடித்தாலும் கம்முனுக்கிறவன் தான் நல்லவன். புரியுதா இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. நல்லவனா என்னன்னு பாருங்கய்யா. நல்லவனா என்னன்னா யாருக்கும் நீங்கள் பாதிப்பு கொடுக்கல. ரெண்டாவது எவனே ஸ்ட்ரெஸ் வந்தால் கூட உங்களை அடித்தாலும் நீங்கள் கம்முனுக்கிறீங்க. நீங்கள் தான் நல்லவன். புரியுதா இல்லைங்களா? ரமண மகரிஷி வள்ளலாறுலாம் இதே ஒரே கேசி தான். வள்ளலாறு அப்பர் சாமி ரமண மகரிஷி எல்லாம் ஒரே கோட்டையில் ஓடுன இப்போ அப்பர் சாமி ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா, இவரை வந்து யானையில் கட்டி போட்டான்ல, யானை இதை கழுத்து வரையிலும் போச்சுட்டு யானை கால இட சொன்னானுங்க, கடலுக்கு போட்டானுங்க, சுண்ணாம்பு கால். இவர் எதை அஃபென்ஸ் பண்ணாரா? இவர் டிஃபென்ஸ் பண்ணின்னு போயிட்டாரு. புரியுதா இல்லைங்களா? அஃபென்ஸ் இவர் எதை ஏறி அடிச்சாரா? இல்ல இல்ல. இதுவே ராவணன் என்ன பண்ணுறான் பாருங்க. ராவணன் வந்து சீதையை தூக்கின்னு போகிறான். இன்னொருத்தர் முன்னாடி என்ன பண்ணுறான்? அஃபென்ஸ். புரியுதா இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. அப்போ இங்கே அசுரர்கள்லாம் என்னன்னு பாருங்க. அவனுக்கு ஒன்று தேவைன்னா எந்த ரூல்ஸையும் பார்க்காம எந்த எல்லையும் மீறி அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்க கூட ரெடியாகிறவன் தான் அசுரன். தேவன்னா என்னன்னு பாருங்க, இவனுக்கே துன்பம் வந்தாலும் கம்முனே இருப்பான். அந்த ரூல்ஸுக்கு பயந்து என்னது. அதனால சொல்கிறான் வள்ளலார் அப்பர் சாமி ரமண மகரிஷி இதுதான் தாயினா பயப்படுறாள். புரியுதா இல்லைங்களா? பரமசாது. கரெக்டு, சூப்பராக சொல்லிட்டீங்க பாருங்க. அப்போ இவங்களுக்குலாம் என்ன நோக்கம் அப்படின்னா, எனக்கு இங்கே டாமினேட் பண்ணுறதுலாம் எதுவும் இல்லை. அதே டைமில் இங்கே என்னை வந்து நான் மரணம்லாம் பிறகுன்னு அவர் சொல்கிறாரு, வள்ளலார் சொல்கிறாரு பாருங்க, நல்லா கவனிங்க. நான் படிப்பதற்கு தடை. நான் செத்துட்டேன்னா நான் படித்தெல்லாம் மறந்து போகுது, அதனால் நான் சாகக்கூடாது. இதுதான் அவர் சொல்கிறார். மரணம்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் போகலேன் சத்தியம் சொல்கின்றேன். மரணம்லா பெருவாழ்வுனா இங்கே உடம்பு சாவறதை பற்றியோ உடம்பு ரொம்ப நாள் வச்சுக்கிறத பற்றியோ இல்லை. படிக்கிறதுக்காக என்னுடைய நினைவுகள் மறக்காமல் பல காலம் நான் இன்னும் மேலே படிப்பதற்காக திறமையை வளர்த்துவதற்காக எனக்கு இதே நினைவுகள் இதே கான்சியஸ்னஸ் அப்படியே வேணும், ரொம்ப நாளைக்கு வேணும். இதுதான் மரணம்லா பெருவாழ்வு. அதுவும் அவர் சொல்கிறார் எதுவரை அப்படின்னா, இந்த பூமி இருக்கிற வரையும் தான். இப்போ இருக்கிற பிரபஞ்சம் இந்த இது இருக்குல்ல, இதுக்கு ஒரு ஆயுசு இருக்குது. இது இருக்கிற வரையும் தான் அவரும் வள்ளலாரும். அதுக்கப்புறம் அவரும் அவுட்டு. அதனால தான் நான் யாருன்னா உங்கள் ஃபீலிங். நான் யார் அப்படின்னா, உங்கள் உடம்புல எனக்கு இப்போ தலைவலிக்குது, இப்போ நான் பேசினுக்கிறேன், இதுதான் நான். புரியுதா இல்லைங்களா? இந்த நானாக உங்கள் பர்மிஷன் கேட்டு அடைக்கிறானா கடவுளை? இந்த உடம்புல உங்கள் பர்மிஷன் கேட்டானா, உன்னை இதுமாரி இந்த குடும்பத்தில் பொண்ணு உடம்புல போட போகிறேன், உன்னை சுகரு பிபி அப்புறம் பக்காவாதம் எல்லாம் வரப்போகுது, கட்சி எப்படி சாக போகிற, அவனுக்கு சௌரியமானு கேட்டால் நம்ம ஒத்துப்போமா? ஒத்துக்க மாட்டோங்க ஐயா. அப்போ நம்ம பர்மிஷன் எதை கேட்குறானா கடவுளை? இல்லைங்க ஐயா. இதுதான் நான்னா உங்கள் உணர்வுகளை இப்போதைக்கு இந்த சூழ உடலில் அடைச்சிருக்கான். 5ஆம் அறிவாக இருக்கும்போது ஆட்டு உடம்புலையோ மாட்டு உடம்புலையோ பன்னி உடம்புலையோ அடைச்சிருக்கலாம். 4ஆம் அறிவாக இருக்கும்போது பருந்தாவோ கருடனாவோ கருடாழ்வாரோ அல்லது ஜடாயு, புரியுதா இல்லைங்களா, குரங்கு. அதுக்கப்புறம் 3ஆம் அறிவுன்னு வரும்போது தவக்கலை ஆமை நீர்நிலை வாழ்வின. அப்போ 2ஆம் அறிவுனா மீன். அப்போ 1ஆம் அறிவுனா தாவரங்கள். அதுக்கப்புறம் ஜடம்னா தான் இப்போ தனிமங்கள்லாம் வருது, ரைட்டுங்களா, மூலப்பொருள்னு சொல்கிறோம். அப்போ இது எல்லாத்துலேயும் ஒரு ப்ரொசீஜர் போட்டு உங்களை 1வது 2வதுன்னு எப்படி நம்மளை படிக்க வைக்கிறானோ அதுமாரி நம்ம பர்மிஷன் கேட்காமல படிக்க வச்சுக்கிறோம். அதுமாரி 6ஆம் அறிவுன்னு வரும்போது இந்த பூமியிலேருந்து பாஸ் ஆகி வேறு இதுக்காக பாடுபட்டவங்க தான் வள்ளலார் அப்பர் சாமி ரமண மகரிஷிலாம். இவங்களுக்கு தான் முக்தி மோட்சம்னா என்னன்னு தெரியும். ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த மகாவிஷ்ணு இந்த நித்யானந்தம் அவனுக்கெல்லாம் வந்து இந்த சாதாரண குடும்பம் நடத்துகிறாரு ஏமாற்றி, அதுவும் நான் ஒழுங்கான முறையிலும் இல்லை, ஏமாற்றி அராஜகம் பண்ணி குடும்பம் நடத்தி நம்மளையும் பெண்களை நாசப்படுத்துகிற ஆட்கள். புரியுதா இல்லைங்களா? வித்தியாசம் புரியுதுங்களா? புரியுதுங்க. அப்போ 6ஆம் அறிவுலேருந்து 7ஆம் அறிவு போனோம். இதுக்கு படித்து தான் போக முடியும். ஆனால் இவனுங்கெல்லாம் 6வதுல நான் எப்படி லீடராக இருக்கிறது, நான் எப்படி ரவுடியாக இருக்கிறது, நான் எப்படி அடுத்தவங்க சொத்தெல்லாம் ஆட்டை போட்டு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் எப்படி எல்லாம் பறக்கிறது, ஊரில் இருக்கிற பொண்ணுங்களாம் ஆண்கள்லாம் எப்படி அவன் வீட்டு குடும்ப சொத்தெல்லாம் எப்படி எழுதி வாங்கி ஏமாற்றி எப்படி நான் நல்லா ஜாலியாக இருக்குதுன்னு பார்க்குறானுங்க. இவனுங்க தான் போலி குருமார்கள். புரியுதுங்களா?
நான் சொல்கிறதெல்லாம் கவனித்து பாருங்கள். இதுவரையும் வந்த குருமார்கள் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? அறிவில் ஏதோ சொல்லிக் கொடுத்தாங்களா? ஆனால் வள்ளலாரும் அப்பர் சாமியும் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்றீங்க. ஏன் புரியல அப்படின்னா இந்த கூமுட்டைங்களால தான். ஏன்னா இவனுங்க உங்களை ஞானம் அடையாமல் பார்த்துப்பானுங்க. புரியுதா இல்லைங்களா? ஏன்னா குடும்பம் போயிடும். ஹைடெக் நியூஸ். ஆனால் அவன் வந்து கெட்டவன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ உங்கள் வீட்டுக்காரு, இப்போ பெண்கள்லாம் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்காரு மோசமானவர்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? புரிஞ்சுக்குள்ள சண்டை வரும். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு. புரியுதா இல்லைங்களா? அதுமாரி பொண்டாட்டி சொல்கிறது கேட்கல, குடும்பப்படுத்துது, ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எல்லாரும் கட்டுப்படுத்தப்படுது. புரியுதுங்களா? சொல்லுங்க. இவன் திருடனே தெரிய மாட்டேங்குதுங்க ஐயா. அதுதான் மாயின்னு சொல்கிறோம். இப்போ எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஒருத்தவங்க பார்த்த உடனே அவங்க உள் விஷயங்கள் எல்லாம் தெரியுது உடனே அவனா கல்யாணம் பண்ணுவானா? இல்லை யார்கிட்ட பழகுவானா? ஏன் பழகுறோம் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன், இப்போ வாசியோக கிளாஸ் அப்படின்னு போட்டோடனே நிறைய பேர் வரீங்க. இவங்களாம் வாசியோக கிளாஸ்ன்ட்டு வந்துட்டாங்க அப்படி. எனக்கு இந்த ஞானம் இருக்கிறதுனால எனக்கு புரியுது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஆனால் இப்போ 100 பேர் வந்துட்டாங்க என் கிளாஸுக்கு அப்படின்னா அவங்க ஏதோ சொல்கிறான்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்? நானே அடிமை. புரியுதா இல்லைங்களா? நான் மாட்டிப்பேன். புரியுதுங்களா? அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்காக. இப்போ எனக்கு இந்த இது இருக்கிறதுனால வந்தால் நல்லது, வரலன்னது ரொம்ப நல்ல விட்ற சாமி ஆளை. நான் பொண்ணெல்லாம் சைட் அடிக்கிறேன். எதுவும் எனக்கு ஏற்ற பொண்ணு இல்லை, நான் போயிட்டு வரேன், அவ்வளோதான். புரியுதா இல்லைங்களா? இல்லைன்னா இப்படி புரிஞ்சுக்கிறேன். இன்னும் எனக்கு நான் ஏஜ் அட்டன் பண்ணல, அதுக்குள்ளேயே நான் கல்யாணம் பண்ணணும். நல்லா படித்து கை நிறைய சம்பாரிச்சு. இப்போ எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்களா 40 வயசில் எல்லாம் செட்டில் ஆன பிறகு தான் கல்யாணம், எல்லாம் செட்டில் ஆன பிறகு அப்புறம் தான் கல்யாணம்ன்றோம் நாங்கள். புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? படித்து சம்பாரிச்சு எல்லாம் செட்டில் ஆன 40-45 வயசு ஆயிடுச்சு, அப்புறம் தான் கல்யாணம் பண்ண வரோம். அதுக்கப்புறம் எங்கே கல்யாணம் பண்ண வரீங்க? எல்லாம் தான் செட்டில் ஆயிடுச்சு. புரியுதா இல்லைங்களா? ஆனால் இது நல்லதுன்னு சொல்கிறேன், நான் ஆன்மீகத்துக்கு நல்லது. ஏன்னா இந்த உடல் கடந்து பார்க்கறதுக்கு அதுதானே, அது பணம் இருக்குது, செட்டிலாக இருக்குது, இப்போ சமூக பிரச்சனையும் வராது. இப்போ வந்து நீங்கள் செக்ஸுக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கல, ரொம்ப நல்லது. அதனால தான் இங்கே வச்சாங்க 60ஆம் கல்யாணம்னு வச்சாங்க. இது வந்து இவன் உண்மையுமே அதான் சொல்கிறான், கடவுள் அவன் சௌகரியத்தை தான் ஈர்த்து போகிறான் உலகத்தை. நீங்கள் கெட்டதுன்னு சொல்லலாம், ஆனால் நோக்கம் கொஞ்சம் மாறி போச்சு. ஏன் இந்த நோக்கம் மாறதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஆண்கள், வலிமையான ஆண்கள், அதுவும் முரட்டுத்தனமான அசுரர்கள், அவனு இஷ்டத்துக்கு இந்த உலகத்தை என்ன பண்ணுறானுங்க, ஆள்றானுங்க. அப்போ கடவுள் இல்லையா அப்படிங்கிறேன். கடவுளோட விதி என்ன இருக்குன்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். எவன் திறமையாக இருந்து அந்தந்த காலகட்டத்துக்கு உங்கள் உடம்பு செல்கள் என்ன சொல்லுதோ அதுதான் நீங்கள் கேட்க முடியும். அதை மீறி போகணுன்னா அதுக்கு பேர் தான் ஞானம்னு பேர். ஞானம் இருந்தால் தான் விதியை மதியால் வெல்லலாம். புரியுதுங்களா? இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, வெல்ல முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நானே பேசினுக்கிறேன், டவுட் இருந்தால் கேட்கலாம். இப்போ நான் சொல்கிறதுல உங்களுக்கு புரியுதா இல்லை? என்னென்ன புரியுதுங்க. ஏதோ ஏலியன் மொழி மாரி இருக்குதா? பாபான்னு டவுட் இருந்தால் கேட்கலாம். டவுட் இருந்தால் இப்போ கேட்கலாம். 4ஆம் நிலைக்கு வந்துருக்குறோம், டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இப்போ ஏன் நமக்கு இந்த மூச்சு பயிற்சி தியானம்னா பிடிக்குது, சோறு போடுறதுனா பிடிக்குது? ஏன் இந்த பறவைசாரம்னா 1000 சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது? என்ன பண்ணுறது, என்ன பறவைசாரம் பண்ணுறது அப்படின்னு புரியுதா பாருங்க. இது கருவினே புரியல. இந்த கருவி எவ்வளோ பெரிய டெக்னாலஜியால் படைக்கப்பட்டது. இந்த டெக்னாலஜிலாம் சொல்லித்தான் சிவபெருமான். புரியுதா இல்லைங்களா? அதுமாரி ஒரு அரசாங்கத்தை நிறுவனம், அது டாஸ்க்கு. அதுமாரி வச்சாதான் இதெல்லாம் புரியும். ஆனால் நான் ஜாலியாக வாழறதுக்கு இதெல்லாம் தேவையில்லையே. புரியுதா இல்லைங்களா? ஜாலியாக வாழ்ந்துட்டு சாகிறதுக்கு இதெல்லாம் தேவையா? பறவைசாரம் தேவையா? மூச்சு பயிற்சி தியானம் போதுமா இல்லையா? 4 பேர் சோறு போட்டு அவன் 4 பேர் கால் வந்தானா அதே போதுமா இல்லை? சொல்லுங்கய்யா. ஐயா, இந்த உடல் வந்து நாம் வந்து ஒரு கருவி அப்படிங்கிறது அறிவு ரீதியா புரிஞ்ச அளவுக்கு வந்துங்கய்யா, அந்த உணர்வு ரீதியா இன்னும் மாறலைங்கய்யா. அதனாலதான் இந்த பறவைசாரம் கொஞ்சம் நமக்கு இன்னும் சேர்ந்து ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்கய்யா. இந்த உணர்தல் நாம் கருவிங்கிற அந்த உணர்தல் வந்து குறைவா இருக்குங்கய்யா. அறிவால் புரிந்ததை விட உணர்வால் வந்து நம்ம தான் ஒண்ணுமில்லை அப்படிங்கறது அந்த உணர்தல் வந்து குறைச்சலா இருக்கிறதுனால தான் இந்த பறவைசாரம் வந்து நமக்கு கிடைக்கல. அது இல்லை, இது இல்லை, நோக்கம் இல்லைங்கய்யா. அந்த நோக்கத்தை தான் அழிச்சிட்டாங்க. அப்படின்னா நாமளும் இதுமாதிரி கடவுள் ஆகணும், அஷ்டகர்மா அஷ்டமா சித்திலாம் அடையணும் அப்படின்னா இந்த கருவியை நாமளே உருவாக்கணும். அப்படி இதுதான் வல்லார் சொல்றாரு. சத்தியம் சொல்கின்றேன், பொய் புகழேன், புனைந்து வரையன்னு சொல்றாரு. இல்லைன்னா அவர் ஏன் சத்தியம் பண்ணணும்? சரினா அப்பர் சாமியோடைய அந்த லாஸ்ட் பாட்டில் பாருங்க, பொய் உரையாது
சத்தியம் சொல்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. பூம்புகழூர் மேவிய புண்ணியன்னு அவரும் சத்தியம் பண்ணுறாரு. யாருங்க? அப்பர் சாமி. நானும் இதுமாரி போகிறேன் அப்படின்னு இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, 6ஆம் அறிவுலேருந்து 7ஆம் அறிவு நான் முக்தி அடைஞ்சு போகிறேன், நான் சொல்கிறது வந்து உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களாம் சத்தியம் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஆனால் இந்த கூமுட்டைங்க இந்த வீணா போன சூழ்நிலைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் செத்து தான் ஆகணும். யார்? சத்குரு உட்பட எல்லாம் சொல்கிறானுங்க. புரியுதா இல்லைங்களா? ஏன்னா இவன் அனுபவம் அது, இவனால் முடியல. அதுக்காக வந்து இருக்கணும்லாம் கூமுட்டை ஆகக்கூடாது. ரைட்டா? எல்லாத்து மேலேயும் திணிச்சிருவாங்க. திணிச்சிருவாங்க. அதனால் சாவு தான். அது வரையும் ஜாலியாக இருந்துட்டு போங்க. அவனுக்கு 10 மணிக்கு 7 மணிக்கு சாப்பாடு போட்டுறேன், அமைதியாக இதை பாரு. அடுத்த உயிரெல்லாம் மலர்த்து உன் உயிர் மலர்த்தை பற்றி கிடையாது, அடுத்த உயிர் மலர்த்தை பற்றி பார்க்குறாங்களா அவங்க. புரியுதா இல்லைங்களா? 9 மில்லியன் வாலண்டியர்ஸ். புரியுதா பாருங்க விஷயம். இந்தமாரி ஆள்கிட்ட மாட்டின்னு எப்படி நம்ம தன்னை உணர்றது, எப்படி ஞானம் அடையுது? இவங்களாம் தன்னை உணராகவும் முக்தி அடையவும் மோட்சம் அடையவும் நம்மளை பார்த்துப்பாங்க. புரியுதுங்களா? எப்படி குடும்பத்தில் பொண்டாட்டி ஓடாமல் புருஷன் ஓடாமல் பார்த்துக்கிறாங்களோ அதுமாரி இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அடிமை நம்ம. அப்படின்னா இவங்க நம்மளை ஞானம் அடைஞ்சு முக்தி அடைய விடுவாங்களா? விடவே மாட்டாங்க. இல்லைங்கய்யா, அஷ்டகர்மம் அஷ்ட சித்திகளை பத்திங்கய்யா நீங்க சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்களும் அப்படிதாங்கய்யா இருந்தோம். இவ்வளவுதான் லிமிட்டே, இவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தாங்கய்யா. அவனுக்கு சொல்றானுங்க இது வேற ஒண்ணு வேற சொல்லுவானுங்க, நீங்க அஷ்டகர்மா சித்தி மேலாம் ஆசைப்பட்டீங்கன்னா அதனால என்ன பண்ண போகுது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களை என்ன பண்றானுங்க, அந்த பக்கமே திரும்ப அது மாதிரி பாத்துருவாங்க. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு? புரியுதா இல்லைங்களா? அப்ப அந்த ஹீரோ வர்ஷிப் வந்துருது. அவன் நான் தான் இது மாதிரி உன்னால் முடிஞ்சா இது மாதிரி ஆசிரமம் அமைச்சு பாறேன் அப்படின்றாரு. புரியுதா இல்லைங்களா? ஆசிரமம் அமைக்க நமக்கு நோக்கம் எப்போ புரியும்? இவ்வளோ நீ லூஸாக இருந்தால் நானும் லூஸ் ஆகணுமா, நீ ஏதோ தின்றதுக்கே நான் தின்னணுமான்னு கேட்கலாம். இப்போ அறிவு வந்த பிறகு. புரியுதா இல்லைங்களா? நோக்கம் வந்த பிறகு என்னது? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 பேர் வராங்க, 3 பேர் ஆசிரமம். வாட் இஸ் யூஸ்? எண்ட் ப்ராடக்ட் என்ன? எண்ட் ரிசல்ட் என்னது? ஒரு நோக்கம் இல்லாத பயணம், ஒரு குடும்பம் நடத்திக்கிறானுங்க, அவ்வளோதான். புரியுதா இல்லைங்களா? ஜாக் ரோஸ். புரியுதா இல்லைங்களா? டைட்டானிக் கப்பல் மூழ்கிடுச்சு. புரியுதுங்களா? அவ்வளோதான். இதுதான். ஆமாம். மனம் எனும் தோணி பற்றி மதி எனும் கோலை ஊன்றி சொல்கிறார் பாருங்க. இதெல்லாம் அப்பர் சாமி பாட்டுங்கய்யா. மனம் எனும் தோணி பற்றி பிறவி பெருங்கடலில் போகிறாராம். தோணினா கப்பல், இது படகு. மனம் எனும் தோணி பற்றி மதி எனும் கோலை ஊன்றி, அதான் அந்த துடுப்பு கோலை தான் அப்படி சொல்கிறாரு, துடுப்பு போடுறாராம். மதினா அறிவு. மதி எனும் கோலை ஊன்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி. யாராவது இதுமாரி பரவசரம் பண்ணால் கோவம் வருது. புரியுதா இல்லைங்களா? தியானம் பண்ணு, மூச்சு பயிற்சி பண்ணி சோறு பண்ணால் சந்தோஷமாகுது. சினம் எனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மதன் என்னும், அதான் பனிப்பாறை, டைட்டானிக் பாறை. அந்த பனிப்பாறையில் போது நம்ம போச்சே படிச்சிச்சு. மதன்னா இங்கே ஏதோ செக்ஸ்ன்னு நினைக்கிறது. அது இல்லை, ஆணு பெண்ணை ஆடுறதுக்கு ஆசைப்பட்றான். ஒரு பொண்ணு பக்கத்தில் வந்து இப்போ நான் அப்படின்னா ஒரு பொண்ணு பக்கத்தில் வந்து உட்காந்துன்னா எனக்கு என்ன சிந்தனை ஓடும், அது எப்படி அனுபவிக்கிறது? சூப்பராக இருக்கிறாடா, சைஸ் எல்லாமே நல்லா இருக்கு, அப்படி தான் ஓடுதே தவிர இந்த பெண் ஒரு கருவி, இதுக்கே இதுமாரி வச்சான், இது நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கே இதுமாரி வச்சுக்கிறான் அப்படி அந்த கான்சியஸ்னஸ் இருந்தால் தான். அதை தாண்டி அது கருவி, அதுக்குள்ளே அது கிட்னி கெட்டு போயிருக்கலாம், இல்லை மூளை சுத்தமாக சரியில்லாமல் இருக்கலாம், மேலே மட்டும் பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு ஓடும். இல்லைன்னா என்ன ஓடும்? இதான் மதன் என்னும் பாறை தாக்கி. சிலபஸ் டீவியேட் ஆயிருதுங்க. ஆமாம். மதன் என்னும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உணவும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய. ஒற்றியூர்னா இந்த முன்னோர்கள்லாம் எப்படி போயிருங்களா, அடி ஒற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒற்றியூர் முக்கியமான இடம். பட்டம் தரக்கிட்ட எல்லாரும் திருவொற்றியூர் ஞானிகளுக்கு முக்கியமான இடம். ஏன் அப்படின்னா அங்கே தான் அந்த காமத்தை கடக்கிற பறவை சங்கிலி எல்லாம் போட்டு சூப்பராக சொல்லிக்கிறாங்க. டீச்சிங் மெத்தட்னு சொல்கிறோம். டீச்சிங் மெத்தட் உண்மையும் கூட. ஆனால் இது அதால் தான் ஆதிசேஷன் அவர் தான் நமக்கு இப்போ தலைவர்னு சொல்கிறோம். சேஷம்னா மிச்சம் மீதி, சேஷம்னா மிச்சம். புரியுதா இல்லைங்களா? அப்போ இந்த சிவபெருமானோட கவர்மெண்ட்டில் மிச்சம் மீதி தான் பெருகுது. ரைட்டுங்களா? புரியுதுங்கய்யா. அதை மறுபடியும் கொண்டு வரணும். அவர் தான் இப்போ நடராஜரை வச்சார், பாஞ்சலி மகாமுனிவர். அவர் தான் நடராஜரை பிரதிஷ்டை பண்ணி உலகம் சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் பாருங்கள், டவுட் இருந்தாலும் கேளுங்க. இந்த 21 நாளில் நிச்சயமாக நீங்கள் முதல்ல இதை ப்ராக்டிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தியரி தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். நோக்கம் வந்த பிறகு தான், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராக்டிக்கல் என்னது இறங்கணும். நோக்கம் இல்லாத ப்ராக்டிக்கல் எந்த வகையில் என்னது? அதால் தான் இப்போ ஐயா சொன்ன மாதிரி நான் உடலெல்லாம் நம்ம புரியுது, அதுக்கப்புறம் என்ன புரிய மாட்டுது. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் நோக்கமே இல்லையா? ஏன்னா இங்கே ஜாலி தான் நோக்கம்.
அப்படி வச்சு நான் உடலெல்லாம் அவன் என்னப்பா அதுக்கு என்னப்பா, புரியுதா இல்லைங்களா? ஆமாம் நான் உடல் இல்லை மனம் இல்லை அதுக்கு என்னப்பா, புரியுதா இல்லைங்களா? அப்படி தான் போகும். அப்போது நான் உடல் இல்லை நான் மனம் அல்ல அப்படின்னா அதை தாண்டி நான் படிக்கணும். நான் ஒரு ஆன்மானா என்னது, ரெஜிஸ்டர் அப்படிலாம் புரிஞ்சாதான் படிக்க வரலாம், பரவசாரம் பண்ண முடியும். சொல்லுங்கம்மா. ஐயா ஒரு ஸ்லைட்லி டீவியேட்டட் கொஸ்டினுங்க ஐயா. கேளுங்க. இப்ப வந்து நம்ம ஓரறிவு ஈரறிவு அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லைங்க ஐயா. இப்ப வந்து மிருகங்கள்லாம் இருக்குங்க ஐயா. இப்போ மிருகங்கள்லாம் வந்து ஏன் வந்து செக்ஸ் பண்ணுதுங்க ஐயா? இது வந்து நம்மளுடைய ரூல்ஸ்ல இல்லைங்கய்யா. அப்படி இருக்கும் பொழுது அது மட்டும் எப்படி வந்து மேல இது நடந்து இதாகுது? இது வந்து அவுட் ஆஃப் திஸ் ரூல்ஸ் தானங்க ஐயா? இல்லைங்க, அதான் சொல்றேன் இல்லைங்கம்மா. சிவபெருமான் அவர் வந்து அவர் கம்பெனி அவர் சாம்ராஜ்யம் அமைக்கிறதுக்கான ரூல்ஸ் தான் இது. செக்ஸு தப்பு, இது மாதிரி நீங்களே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றது அவர் ரூல்ஸு. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களாம்மா? இது புரியலைங்க ஐயா இந்த இடம். அதாவது உண்மை கடவுள் புரியுதா பாருங்க. உண்மை கடவுள் இப்படி தான் வச்சுக்கிறாரு. உண்மை கடவுள் இதுமாரி ரூல்ஸ் போட்டு இதுமாரி வச்சுக்கிறார். சிவபெருமான் என்பவர் அந்த சிவத்தை அறிந்து கொண்ட ஒரு மனிதன். நம்மள மாதிரியே பிறந்து அவர் வந்து லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கோடிக்கான வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கலாம். அவங்க அப்பா அம்மா பேர் தெரியாது நமக்கு. புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? அவருடைய ரூல்ஸ் தான் என்ன சொல்கிறாருன்னா இதுமாரி மரணம்லா பிறகு வாழ்ந்துடலாம். அதனால தான் பார்வதி சொல்லுது இவர் குரலி வித்தை காமிச்சு ஏமாத்திட்டார் என்ன. புரியுதா இல்லைங்களா? ஆனால் உண்மை கடவுள் நமக்கு உண்மை கடவுள்ன்றவர் சிவன். அவர் தான் நம்ம சிவன். அதாவது சிவம் என்பது தான் உண்மை கடவுள். அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் உண்மை கடவுள். அதாவது இந்த ஏடிபியை வச்சு உயிருள்ள கருவிகளை படைத்தவர் தான் உண்மை கடவுள். அவர் சிலபஸ் இப்படி தான் இருக்குது. செக்ஸ் மூலமாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஓகேங்க, இப்போ புரியுதுங்க. செக்ஸ் மூலமாக தான் நீங்கள் ஒரு அறிவோ 2 அறிவோ 6 அறிவோ இப்போ கடவுளுக்கு அதனால தான் பொண்டாட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ சிவபெருமானுக்கு பொண்டாட்டி பார்வதி, ரைட்டுங்களா? மகாவிஷ்ணுக்கு பொண்டாட்டி யாரு? மகாலட்சுமி, லட்சுமி. அது மாதிரி பிரம்மாவுக்கு பொண்டாட்டி யாரு? சரஸ்வதி. இது மாற்றமே கிடையாது. அப்போ கடவுளானாலும் என்ன தேவை? குடும்பம் தேவை, பொண்டாட்டி தேவை. அப்போ என்ன வச்சுக்கிறாருன்னா செக்ஸ் மூலமாக தான் என்னதை இது பரவ முடியும். ஒன்றுக்கு ஒன்று கட்டுப்பட்டு இருக்கும். அப்போ ஒரு நீதிக்கு உட்பட்டு தான் நீங்கள் வளர முடியும். நான் அப்படியே இண்டிபெண்டாலாம் வளர்றேன் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. இண்டிபெண்டாலே புலனின்மை வந்துடுது, முடிஞ்சிச்சு கதை. புரியுதா இல்லைங்களா? அப்படிலாம் வளர முடியாது. அதனால தாங்க சொல்கிறோம் காதல் ஒருவனை கட்டுப்பட்டு. இப்போ நம்ம படிக்கணும்னா வாதியார் ஃபீஸ் கட்டி படிக்கிறோம். அதோட நீத்திங்க வாதியார் தான் எனக்கு கடவுள் அப்படிலாம் சொல்லுவீங்களா? இப்போ உங்கள் 5வது வாதியார் தான் கடவுள்னு சொல்லுவீங்களா நீங்கள்? இல்லைங்கய்யா, இல்லை. அதே மாதிரி தான். இப்போ அதே தான் சத்குரு கிட்ட போய் ஒரு பயிற்சி வாங்கிட்டு வரீங்கன்னா அந்த பயிற்சி யூஸ் பண்ணி நீ மட்டும் போக வேண்டியதான். சத்குரு தான் கடவுள்னா நீங்கள் வாதியார் இந்த இது என்னது ஏதோ ஒரு வாதியார் மேல் பட்டு வந்து சப்ஜெக்ட் விட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? சுந்தர காண்டமோ ஏதோ ஒரு பாடாங்க வருங்க, அது மாதிரி ஆகிடும். வாதியாரும் சேர்த்து கட்டுருவோம். புரியுதுங்களா? அதனால என்ன சொல்றோம்? சொல்லுங்க. உண்மை கடவுள் வந்து ஒரு சிலபஸ் வச்சிருக்காரு. ஆனா எல்லாமே ஏற்புடைய முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணுமா? உண்மை கடவுள், ஏற்புடைய கடவுள், வழிபாடு கடவுள். புரியுதா இல்லைங்களா? இப்போ நீங்க ஆன்மீகம் சொல்றது எல்லாம் வழிபாடு கடவுள் தான். வழிபாடு கடவுள்னா இப்போ நான் தான் கொல்ல ஓரம் கொய்யா மரம். புரியுதா இல்லைங்களா? உங்களுக்கு தேங்காய் ஒன்றா அதுக்கு ஒரு ஆள், கொய்யா மரம் ஒன்றா அதுக்கு ஒரு ஆள், எல்லாரையும் பிடிச்சிடலாம். இதுதான் வழிபாடு கடவுள். ஏற்புடைய கடவுள்னா இப்போ சிவபெருமானுடைய கொள்கை, வள்ளலாருடைய கொள்கை, அப்பரசாமியோட கொள்கை எனக்கு பிடிச்சிச்சு. அதனால அதை அவர் மாரி நான் ஆகணும், அவருடைய ஃபேமிலியை வளர்க்குறதுக்காக அவர் கூட இணைஞ்சு நான் பாடுபடுறேன் அப்படின்றது தான் ஏற்புடைய கடவுள். அவர் தான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல முடியும். அவர் வந்து உங்களுக்கு கொஞ்சலாம் மாட்டார், உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்க மாட்டார். நீங்கள் வந்து உங்கள் எஃபர்ட்லாம் போட்டு அவருக்கு தான் நீங்கள் உதவி பண்ணணும். அதுமாரி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவர் உங்களை காப்பாற்றுவார். புரியுதா இல்லைங்களா? இது ஏற்புடைய கடவுள். இது 3 கடவுளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ தான் அதை இதெல்லாம் புரியும். அப்போ சிவபெருமான் என்பவர் சிவம் தான் கடவுள். சிவன் என்பவர் நம்மள மாரி ஒரு பிறந்து அந்த அறிவை அடைந்து அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த அறிவை அடைந்தவரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம். அதனால தான் நாமளும் சிவன் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா இல்லைங்களா? அப்போ அந்த நோக்கம் வச்சுட்டு இதெல்லாம் கருவி, இந்த கருவி நாமளே இதெல்லாம் பயங்கர டெக்னாலஜியால் அதுவே தானே இந்த எலும்பு, முடி, கண், மூக்கு, நாக்கு, தோல் எல்லாம் என்னதை தானே உருவாகிற மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சுக்கிறான் அவன். புரியுதுங்களா? யாரை வந்து செதுக்குறாங்களா? எப்படி வருது? வாலண்டரி எப்படி வரும்? இது கருவின்னு சொல்லிட்டோம். கருவினா எப்படி கருவி எப்படி வாலண்டரி வரும்? அப்போ இது டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியை படிக்கிறது தான் ஆன்மீகம், பரவிசாரம். புரியுதா இல்லைங்களா? இது சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க. யாருன்னா அப்புறம் வள்ளலாரும்
ஆனால் இதை படிக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் தியானம் மூச்சு வச்சு வீணா போன தத்துவங்களை பேசின்னு நான் உடல் எல்லாம் மணல் ஆணு 21 முறை கத்திட்டு ஏஞ்சி போடுவேன். இது என்னது அப்படின்றோம். புரியுதா இல்லைங்களா? இது வழிபாடு கடவுளில் தான் வருது. திருடர்கள் கிட்ட நம்ம மாட்டிக்கிறோம். எஸ் அதை நான் சொல்கிறேன். அப்படின்னா இவங்கெல்லாம் குடும்ப நாத்திங்கிறாங்க. இந்த குடும்பத்துலேருந்து பொண்டாட்டியோ புருஷனையோ தக்க வச்சுக்கிறது தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர விடுதலையும் கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆனால் வாதியார் ஒரு வருஷம் ஆனவொடனே உங்களை பாஸ் பண்ணி விட தான் பார்க்கணும், இல்லைன்னா அவருக்கு ஆப்பு. அது மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோம். வல்லாறு, அப்பர் சாமி, சிவபெருமான் இவங்களாம் சொல்லி கொடுத்தாங்க. இவங்களாம் வாதியார்கள். ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும், அதுக்கப்புறம் சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் தான் படைக்கணும். ரைட்டுங்களா? இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் இங்கே எல்லாமே இந்த நடைமுறை அழிந்து விட்டதால இப்போ கலியுகம் நடக்குது. கலியுகம்னா வயசாகி போச்சுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் செல்கள் என்ன சொல்லுதோ அதுதான் நீங்கள் கேட்டாகணும். உங்களுக்கு 1000 பிடிக்கலாம், நீங்கள் வல்லாறு மாதிரி ஆகணும், சிவபெருமன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் குடிமக்கள், உங்களோட செல்கள் உங்களை என்னது ஒத்துழைப்பு இல்லைங்க, ஒத்துழைப்பு வராது. அதுக்கு தான் அறிவு வேணும். இதுதான். அதனால தான் நீங்கள் கேன்சர் இருக்கட்டும், உங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கட்டும், இல்லை எது ஒன்றா இருக்கட்டும், அதெல்லாம் விட்டுட்டு நான் இது என்ன எப்படி எனக்கு எய்ட்ஸ் இருந்துன்னு பார்க்க போகிறேன். அதுதான் நோய் மூலமாக ஞானம் அடையலாம். நீங்கள் எதில் வேணால் பணம் மூலமாக ஞானம் அடையலாம், குடும்பம் மூலம் ஞானம் அடையலாம், கோயில் மூலமாக ஞானம் அடையலாம், அல்லது ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க அந்த வேலை மூலமாக ஞானம், சமையல் மூலமாக ஞானம் அடையலாம். ஆனால் நீங்கள் ஞானம் அடையணுன்ற எய்ம் இருந்தால் தான். இல்லைன்னா நீங்கள் சமைச்சின்னு உட்காந்துருக்கலாம், இல்லை நோயில் சாவலாம், பிறக்கலாம். இப்படி தான். புரியுதா இல்லைங்களா? ஆமாங்க, நோக்கம் சரியா இருக்கணும். நோக்கம் என்ன அப்படின்னா இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்க போகிறேன். அப்படின்னா செத்தாலும் படிக்கலாம், செத்த பிறகு என்கிட்ட வந்து படிக்கலாம். படிச்சுன்னு இருக்காங்க, போஷம் என்கிட்ட படிச்சுக்கலாம். புரியுதா இல்லைங்களா? இதுதான் லோ கிரேட் மரணம்ல பிறகு. ரமண மகர்ஷி இவங்களாம் என்ன பண்ணாங்க? எல்லாம் இப்படி சொல்லு, இப்படி கேட்குறேன். வள்ளலார் மரணம்ல பிறகு அடைஞ்சு விட்டார். என்ன பண்ணிக்கிறாரு? இப்போ சும்மா தான் இருக்காரு, ஒன்றும் பண்ணல, மேலே படிச்சுன்னு இருக்காரு. புரியுதா இல்லைங்களா? இங்கே இல்லை. இந்த 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 இதுலேருந்து ஆண்டவர், அதனால தான் ஒரு ஆண்டவர். அப்படின்னா இப்போ இங்கே இல்லை, இதை கடந்து போய்விட்டார் அவர். இந்த பரிமாணத்தை என்னது இதுமாரி இந்த பரிமாணத்தை கடந்து இதுக்கு இப்போ 5வது படித்தார். 5வது ஸ்கூலில் இப்போ பிரச்சனை. அவர் படித்த 5வது வகுப்பில் பிரச்சனை. இப்போ அவர் 5ஆம் வகுப்பில் இல்லை. புரியுதா இல்லைங்களா? இப்போ அவர் அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். அடுத்த கிளாஸுக்கு அவர் போயிட்டார். அது மாதிரி தான் சிவபெருமான் எல்லாரும். அதனால தான் அவங்களெலாம் ஆண்டவர்னு சொல்கிறோம். நல்லா கவனிங்க, பாஸ்ட் டென்ஸ். அதுமாதிரி நாமளும் ஆண்டவன் ஆகணும். நாமளும் ஆண்டவன் ஆகணும்னா இதெல்லாம் கடந்து ஆகணும். காமத்தை, அதனால தான் அந்த யமனை வச்சுட்டான், காமனை எரிச்சிட்டான் அப்படின்றாங்க. ஆண்டவர். நமக்கும் காமம் இருக்குது, மரணம் இருக்குது. இதெல்லாம் வெல்லணும். இதெல்லாம் நம்ம ஆளணும். இது நம்மளை இப்போ ஆண்டுனுக்குது. அந்த ஆண்டுட்டு இருக்குன்னா அவனுக்கு நம்ம கட்டுப்பட்டு ஆகணும். இப்போ மரணத்துக்கு கட்டுப்பட்டுருக்குறோம், வலிக்கு கட்டுப்பட்டுருக்குறோம், கால் வலிக்கு கட்டுப்பட்டுருக்குறோம், பசிக்கு கட்டுப்பட்டுருக்குறோம், தூக்கத்துக்கு கட்டுப்பட்டுருக்குறோம், காமத்தை கட்டுப்பட்டுருக்கோம், எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டுருக்குறோம். இதை வெல்றதை பற்றி பேசுகிறான். ஆண்டவனா பாஸ்டன்ஸ். நல்லா நான் சொல்கிறது கவனிங்க. அப்போ இவங்கெல்லாம் இதெல்லாம் ஆண்டு அனுபவித்து கடந்து சென்று விட்டார்கள். அதான் கடவுள். உள்ளே கடந்து போயிட்டாங்க. படித்து உள்ளே கடக்கிறதுனா படித்து தான் கடக்க முடியும், வெளியே கடக்க முடியாது. அப்படியே கடக்க வேண்டியதான். புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க. அப்போ இதெல்லாம் பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் இப்போ ஒரு லாங் கேப் கொடுத்தோடனே என்ன இருக்குது மனம், எப்படி போயிருக்குது என்னன்னு பாருங்கள் கொஞ்சம். அதெல்லாம் பைசான்னு சொன்னால் தான் க்யூரியாசிட்டி வருது. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். உண்மை ஆன்மீகம்னா என்னது, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, அவன் நம்மளை ஆட்டை போட பார்க்குறான். புரியுதுங்களா? இதில் பணம்னா தானே அது. கரெக்ட். இதுதான் வரதட்சணை. வரதட்சணைன்னா இவ்வளோ வரதட்சணை இவ்வளோ கொடுக்க முடியுமா, க்யூரியாசிட்டி வருது. கள்ளக்காதல் இங்கே இந்த மாதிரிலாம் வருமா? கள்ளக்காதலில் வரதட்சணை இருக்குதுங்களா ஐயா? அதனால தான் அந்த இலவசம், அந்த கள்ளக்காதல் வந்து நம்ம இழுக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் நமக்கு பறவைசார் அவசியப்படவில்லை என்றால் அதில் எபிலிட்டி செக்கே இருக்காது, அந்த செக் பாயிண்ட்டே இல்லை, அதான் டெஸ்ட்டே கிடையாது. இலவசத்தில் என்னதுங்க, செக்கே கிடையாது, இல்லீகல். அதான் அதுக்கு பேர் தான் கள்ளக்காதல். நீங்கள் சொல்கிற குடும்ப நடத்துறது எல்லாமே என்னது. அதனால தான் சிவபெருமான் சொல்கிறார், இந்த ஆதாம் ஏவாள் கதையிலோட வருது பாருங்கள். நீங்கள் அந்த நன்மை தீமை இதை பாருங்கன்னா அவள் தான் உனக்கு எனக்கு உள்ள கனெக்ஷன் அது கட்டே. புரியுதா இல்லைங்களா? நான் எப்படி இதெல்லாம் படைச்சேன்னு உனக்கு மூளை கொடுத்துக்கிறேன், அதை வச்சு ஆராய்ச்சி படிச்சேன்னா நான் உன்னை காப்பாற்றுவேன், அதுக்கு உனக்கு ஹெல்ப்பும் பண்ணுவேன். இதுதான் கிருஷ்ணர் சாரதியாகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? பஞ்சபாண்டவர்னால் நம்ம உடம்பு தான், பஞ்சபூதங்கள். பஞ்ச இதுக்கு சாரதியாக இருக்கிறத கிருஷ்ணர். ஆனால் அவர் வந்து உங்களுக்கு இப்படி ஜாக்கி இதை கொண்டு வா, டாக்கி அதை கொண்டு வா அப்படிலாம் சொல்ல முடியாது. புரியுதா இல்லைங்களா? அவர் தான் கடவுள். அவர் உதவி செய்கிறார் நமக்கு, நம்ம வெற்றி பெறதுக்காக. புரியுதுங்களா? இதெல்லாம் பாருங்க.
அதே கிருஷ்ணருக்கே 1000 பிரச்சனை, அவரே சாவடிக்க பார்க்குறாங்க, அவரே கடைசியில் புல் தடிக்க போயில மாதிரி என்னதை அம்பு போட்டு செத்துட்டாராம். இதெல்லாம் டீச்சிங் மெத்தட் தானே தவிர உண்மை கிடையாது. ஆனால் எது உண்மை, எது இயற்கை, எது எல்லாம் செயற்கை அப்படின்னு புரிந்து கொள்ளாத வரை அது கான்சியஸ்னு சொல்ல முடியாது. இப்போ ஏபிசி 1 2 3 சைன் தீட்டா காஸ் தீட்டா இதெல்லாம் உண்மையாக பொய்யுங்களா? உண்மைதாங்க ஐயா. இல்லை பொய். ஏபிசிலாம் உண்மையாங்களாம்மா? ஏபிசி கிரியேட் அதே மாதிரி தான். காலி இப்போ செல்ஃபோனு, ஃபேனு, மிக்சி இதெல்லாம் இயற்கையா? இல்லைங்க, நம்ம தேவைக்கு கிரியேட்டட். அதே மாதிரி தான் மனிதன், இந்த நாய், பூனைலாம் சிவபெருமான் அவரோட தேவைக்காக இப்போ ஒரு கம்பெனி இதுமாரி நான் அவர் ஒரு விளையாட்டை விளையாடுறதுக்காக உருவாக்கின கருவி. இப்போ இது இயற்கையான்னு கேட்குறேன். எது நம்மளே கேட்குறேன். இப்போ நம்ம உடம்பு மனசு இயற்கை கிடையாதுமா, புரியுதா இல்லைங்களா? செயற்கை. இப்போ இந்த இடத்துல தான் வள்ளலார் சொல்கிறாரு, சிவம் பொய்யே, சிவபெருமான் சுத்த பொய். ஏன்னா என்னதா இங்கே இவன் செல்ஃபோனு இதெல்லாம் செயற்கையாக உருவாக்கின மாதிரி இங்கே இயற்கை என்று எதுவுமே இல்லை. அப்போ என் உடம்பை என்ன கேட்காமலே உருவாக்கி என்ன அதுக்குள்ளே அடக்கி ஒரு இது பண்ணுறான். அப்போ பொய் தானே இது, புரியுதா இல்லைங்களா? இப்போ நீங்கள் கார் வாங்கலாம், நீங்கள் ஏமாளி, நீங்கள் மனுஷனே இல்லை. நீங்கள் போய் நூடுல்ஸ் சாப்பிடலாம், நீங்கள் மனுஷனே இல்லை அப்படின்னு பண்ணிட்டான் அவன். அதே மாதிரி சிவபெருமான் நீ வாழ்ந்து தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும், தூங்கணும் தான் ஆகணுன்ட்டு பண்ணிட்டான். பொய், புரியுதா இல்லைங்களா? எல்லாம் மாயை. இந்த பாயிண்ட்லேருந்து பேசுகிறாங்க அவங்க. ஆனால் இவ்வளோ நிர்பந்தம் உள்ள வச்சு நான் ஜாலியாக ஜிம்கானுக்குள்ள போய் சிவபெருமான் சொல்கிறதோ வல்லார் சொல்கிறதோ புரியுமா? வாய்ப்பு இல்லை. இதுதான் சொல்கிறாங்க. இதுக்கு 6ஆம் அறிவு கொடுத்து இதுக்கு ஒரு குரு இல்லாமல், அதுவும் இது புரிஞ்ச பிறகு தான் இன்னும் குருவனுடைய தேவை அதிகம். ஆனால் குரு ஆளாக பார்க்கக்கூடாது, அவர் சப்ஜெக்ட்டு, அந்த சப்ஜெக்ட் அவர் சொல்லித்தராரு. அதனால தான் நேற்று நான் சொன்னேன், இந்த மகாவிஷ்ணுவெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதை நம்ம ஆதரிக்கிறோம். இப்படி தான் நமக்கு பொற்காலம். உண்மையான ஆன்மீகத்துக்கு பொற்காலம் எது? சுத்த சிவ சன்மார்க்கம் விளங்கும் காலம் இதுதான். எப்படி அது சுத்த சிவ சன்மார்க்கம் விளங்காத சோறு போடுறதா? இல்லை விலைக்கேற்றின் ஏடிபிக்கு அவனுக்கு கரப்ஷன் பண்ணுறது, அவனுக்கு சேர்த்து கரப்ஷன் பண்ணுறது தூண்டுறதா? இல்லை. பரவசாரம் பண்ணால் அவன் நீங்கள் விலைக்கேற்றி கும்பிட்டு அவன் சொல்லி தரணும், கடவுள் உங்க கூட பேசணும்னு சொல்லி தரணும். இல்லை கடவுள் பூர்வமத்தில் காட்சி கொடுத்தா நேரில் கூட காட்சி தரணும். சோவாட் என்ன பிரயோஜனம்? புரியுதா இல்லைங்களா? சொல்லி தரணும், நீங்கள் அறிவடையணும், நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை அமைக்கணும். இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். மிகப்பெரிய டெக்னாலஜி. அப்போ இது கருவின்றது டெக்னாலஜி அப்படின்னு பாருங்கள். அந்த டெக்னாலஜி படிக்கிறது தான் பரவசாரம். இது மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் ஆன்மீகம் சொல்லியாதீங்க, தயவுசெய்து சொல்லியாதீங்க. ரைட்டா? நான் சொல்ல புரியுதுங்களா? புரியுதுங்க. அவ்வளோ ஓகே. கேளுங்க ஐயா, கேளுங்க ஐயா. இந்த ஞானம் அடைஞ்சவர்கள்லாம் மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சிட முடியுங்களா ஐயா? ஆமாம், அதான் சொல்கிறேன். ஞானம் அடைஞ்ச உடனே எனக்கு மரணம் என் உடம்புக்கு தான், நான் சாவறதுல நல்லா தெரியுது. புரியுதா இல்லைங்களா? அது யாருக்கும் தெரியுது? ஏற்கனவே ஞானம் அடைஞ்சவங்களுக்கு அது தெரியும். சொல்லுங்கய்யா. சத்குரு இல்ல, சத்குரு ஞானம் அடைஞ்சிட்டாருங்க. ஆனா அவர் இறந்துருன்னு தானே சொல்றாரு, அவரே சொல்றாரு. இப்போதான் சொல்றேன் இல்லைங்கய்யா, இப்போதானே சொல்றேன். ஞானம்னா என்னன்னா கம்பெனியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கிடுச்சு, அவருக்கு தெரியும். அவர் சத்குரு ஞானம் அடைந்து விட்டார், ரைட்டுங்களா? ஆனால் மரணம்லாம் பிறகுலாம் அடையலை. புரியுதுங்களா? அதுதாங்கய்யா 3 ஸ்டேஜ் இருக்கு. தெளிவாக பாருங்க. ரமண மகரிஷி ஞானம் அடைந்து விட்டார், புரியுதுங்களா? புத்தர் ஞானம் அடைந்து விட்டார். என்ன ஞானம்? கம்பெனி ரூல்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ நான் ஞானம் அடைஞ்சிட்டேன். அதான் சொல்கிறேன், ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு என்னது அதை அவர் அடைஞ்சிட்டாரா இல்லையான்னு தெரியும். அப்போ ஞானம் அடைத்தனா என்னதுங்கய்யா? ஆன்ம ஞானம்னு சொல்கிறாங்க. ஆன்மானா என்ன அப்படின்னு தெரிஞ்சு இப்போ நீங்களும் ஞானம் அடைஞ்சிட்டீங்க. ஆனால் நீங்கள் ஞானம்னா கற்பனை வச்சுக்கிறீங்க, அதனால உங்களுக்கு இது புரியல. புரியுதா இல்லைங்களா? அப்போ ஞானம் அடைகிறதுன்றது வேற, மரணமில்லா பெருவாழ்வுன்றது வேற, சித்தர் நிலையிலான்றது வேற அப்படின்னு புரியுதா பாருங்க. அப்போ இது கருவி அப்படின்னு பார்த்த பிறகு அது என்ஜினியர் இருக்கிறான், அதை கிரியேட் பண்ணுறவன் இருக்கிறான், ஓனர் இருக்கிறான், ஸ்பான்சர் பண்ணுறவன் இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான். அதை அன்பளிப்பாக வாங்கி தரவன் இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான். புரியுதுங்களா? புரியுது. அப்போ ஞானம்ன்றது ஒரு முதல் படின்னு சொல்லாங்களா? அதுதாங்க ஐயா நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு தான் இப்போ உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். இப்போ 4ஆம் நிலைன்றது அதுக்கு தான். உங்களை பிச்சை எடுத்து வெறும் இதுக்கு எந்த பயிற்சியும் கிடையாது, வெறும் அறிவு தான், வெறும் புரிதல். ஞானம்ன்றது என்னது? கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிந்து கொள்ளுதல். அதனால தான் ஞானேந்திரிய வாய்க்குள்ளே இப்போ நம்ம என்னதை தச வாய்க்குள்ளே 5 வாய்க்குள்ளே தான் இப்போ நம்ம பார்க்குறோங்க ஐயா. அதை தான் பஞ்சசபைன்னு சொல்லி முதலேருந்தே நம்ம சொல்லிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் படிச்செல்லாம் மறந்துடக்கூடாது.
இப்போ 5வது வந்துட்டீங்கன்றதுக்காக 1வது படிச்சதெல்லாம் மறந்துடுவீங்களா? இதெல்லாம் 5வதுல இல்லைங்க அப்படி சொல்லுவீங்களா? பஞ்ச சபைகள்னு சொல்லி சிற்சபை, பொற்சபை, ரத்தன சபை, தாமிர சபை, சித்திர சபைலாம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் என்னான்னு சொல்லியிருக்கிறோம். அதனால தான் இது கருவி, மறுபடியும் இதை நீங்கள் அசம்பிள் பண்ணணும், டிஸ்மேண்டில் பண்ணணும். டெக்னாலஜின்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். இல்லை ஞானம் அடைஞ்சிட்டாரு பிரச்சனையே இருக்காது அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்னது, நீங்கள் என்ன சென்டிமெண்ட்டில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எதுவுமே புரியல. ஞானம் என்பது கம்பெனியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரிந்து கொள்வது. இது ஞானம் அடைஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்காதுன்னா சென்டிமெண்ட் இஷ்யூ இருக்காது. பிச்சை எடுத்துகிட்டு அழகாக படிக்க வந்துடுவீங்க. எனக்கு பங்களா வேணும், கார் வேணும், பொண்டாட்டி வேணும், புள்ள வேணும், அதெல்லாம் இல்லை. எத்தனை பொண்டாட்டியோ எத்தனை புள்ளையோன்னு வந்துட்டார். கோமணத்தோடு என்ன பண்ணிட்டார்? பட்டன்தார் ஞானம் அடைஞ்சோடனே வந்துட்டார். புத்தர் ஞானம் அடைஞ்சோடனே வந்துட்டார். ரமண மகரிஷி ஞானம் அடைஞ்சோடனே வந்துட்டார். இப்போ அது புரியுதுங்களா ஞானம்னா என்னென்னு? ஆனால் இங்கே ஞானம் சொல்லின்னு இவர் லோல் போட்டுங்கிறாரு அப்படின்னா இது ட்ரை பண்ணுறாரு. அந்த லெவலில் இது பண்ணலாம். ஆனால் மீதிக்கிறவனெல்லாம் இவர் ட்ரை பண்ணாமல் பார்த்துக்கிறாரு. இது தப்பா இல்லையா? பெருந்தப்பு. இவர் படிக்கிறாருன்னு கூட தெரியல. அந்த பழைய அபிலாஷைகளை நிறைவேற்றி கொள்கிறார். இவருக்கு அந்த பைக்கில் ஊர் சுற்றணும், இவனுக்கு அந்த மாதிரி ஃப்ளைட்டில் சுற்றணும், பொண்ணுங்களை அனுப்பிக்கணும். இவன் பழைய அபிலாஷைகளை இப்போ இந்த இதெல்லாம் வந்த உடனே அனுப்பிக்கிறாங்க. இது பேர் ஞானமானு கேட்குறாங்க. ஞானம் அவர் சொல்கிறார் ஞானம் அடைஞ்சிட்டுன்ட்டு. நாம் செக் பண்ணணுமா இல்லையா? ஐயா நான் சொல்கிறேங்க, ஏன்ட்ட ஒரு கத்திரிக்காய் இது கத்திரிக்காய்ன்ட்டு. உங்களுக்கு கத்திரிக்காயோ பார்த்ததில்ல, நீங்களும் ஒத்துன்னு போவீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைப்பா? இது வச்சுன்னு போயான் கத்திரிக்காய்ன்றீங்க. அதுமாரி இது நீங்கள் சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? புரியுதுங்களா? ஞானம்னா கம்பெனி அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சவன். அவன் தெரிஞ்சு மட்டும் தான் இருக்குது. வேறு ஒன்றும் அவனால் பிடுங்க முடியாது. புரியுதா இல்லைங்களா? நான் சொல்கிறது ரமண மகரிஷியால் ஒன்றும் பிடுங்க முடியாதுங்கய்யா. புரியுதுங்களா? புத்தரால் என்ன பண்ண முடியாதா? ஒரு புள்ள கூட பிடுங்க முடியாது. புரியுதுங்களா? இது எப்படின்னாங்கய்யா சிலபஸ்ல இண்டெக்ஸ் பேஜ் தெரிஞ்ச மாதிரி இருக்குங்கய்யா. அதேதான் சொல்றேன். ஆன்ம ஞானம், ஜீவன் முக்தி, இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க அடையக்கூடிய நிலை. இப்போதான் உங்களுக்கு அந்த ரூல்ஸ் பிரகாரம் நடக்கணும். இல்லைன்னா அவங்க இந்த பசுவன் சாப்பிட்றேன், செந்தூரன் சாப்பிட்றேன், புருமத்தி மோச்சம் கிடக்குறதுலாம் சும்மா. புரியுதா இல்லைங்களா? நோக்கமே இல்லாமல் செய்கிறதால என்ன ஆகும்? இதெல்லாம் இந்த சிறு பிள்ளைங்க விளாட்ற மாதிரி இந்த மண்ணை எடுத்து வச்சு தான் அரிசி, 2 இலை பறிச்சு வச்சு தான் கீரைன்ற மாதிரி. புரியுதா? சொப்பு ஜாமான் விளையாடுங்கிற மாதிரி. புரியுதுங்களா? இதுதான் தியானலிங்க வச்சுக்க அப்படின்னா என்னது, மண் எடுத்து தான் சோறு வச்சுக்க அப்படின்ற மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் சொப்பு சாமான் விளையாட்டு மாரி. இதெல்லாம் பாருங்கள், இவ்வளோ விஷயங்களை நம்ம சொல்கிறோம், நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ லாங் கேப் விட்டதுனால மனம் எப்படிலாம் தடுமாறி இருக்குது. பணம்னா தான் க்யூரியாசிட்டி வருது. இதெல்லாம் பாருங்கள், பணம் கட்டி தான் படிக்கணும். படிக்கிறதுக்காக பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் உண்மையான வழி. இந்த இலவசத்தால் தான் வீணாக போகிறோம். நம்ம சென்டிமெண்ட்டை தூண்டி விட்றானுங்க, இலவசத்தை கொடுத்து ஆட்டை போட்டுடுறானுங்க. இதெல்லாம் பாருங்கள். டவுட் இருந்தாலும் இந்த குரூப்பில் நீங்கள் கேட்கலாம். இந்த 21 நாளை மிகுந்த விழிப்புணர்வோட பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம். நன்றி.